ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषते भवरोहिणां हृदये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनामतुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 7. மந்திரை கைகேயியை கலைத்தது. ஏதோ ஒரு தேசத்தில் உண்டானவளும் தாய் தந்தை இன்னாரென்று தெரியாதவளும் கைகேயியுடன் வெகு காலமாய் வசிப்பவளும் கைகேயின் தகப்பன் வீட்டிலிருந்து வந்த வேலைக்காரியுமான மந்த்ரா என்பவள் தெய்வச் செயலாய் சந்திரன் போல் வெளுப்பான மாடியின் மேலேறி அயோத்தியா நகரத்தை சுற்றிலும் பார்த்தாள். ராஜவீதிகள் குப்பையில்லாமல் சுத்தம் செய்யப்பட்டும் ஜலம் தெளிக்கப்பட்டும் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தன. சிறந்த கொடிகளும் துவஜங்களும் எடுத்து கட்டப்பட்டிருந்தன. உற்சவ காலத்தில் அதிக ஜனங்கள் கூடுமாகையால் அவர்கள் உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்கும் சௌக்கியமாக மதில் சுவரை இடித்து வழிகள் செய்யப்பட்டிருந்தன. எல்லா ஜனங்களும் மங்கள ஸ்நானம் செய்திருந்தார்கள். புஷ்பமாலைகள் மோதகங்கள் முதலியவைகளை ராமனுக்கு காணிக்கையாக கையில் வைத்துக் கொண்டு பிராமணர்கள் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் சகல வாத்தியங்களுடைய முழக்கம் கேட்கப்பட்டது. எங்கும் ஜனங்கள் வெகு சந்தோஷத்துடன் கூட்டம் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். யானைகள், குதிரைகள், பசுக்கள், ரிஷபங்கள் ஆனந்தத்தால் சப்தித்துக் கொண்டிருந்தன. தேவாலயங்களின் வாசல்கள் வெள்ளையடிக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்து மந்திரை மிகவும் ஆச்சரியமடைந்தாள். பின்பு மிகுந்த சந்தோஷத்தால் மலர்ந்த கண்களுடன் வெண்பட்டை தரித்துக் கொண்டு சமீபத்தில் நிற்கும் ஒரு தாதியை பார்த்து, அடி, கௌசல்யை தனத்தை சேர்ப்பதில் விசேஷ பிரீதி உள்ளவராயிருந்தும் மென்மேலும் விருத்தியை உத்தேசித்து ஜனங்களுக்கு தனத்தை ஏன் கொடுக்கிறாள்? அவளுக்கு இவ்வளவு சந்தோஷம் உண்டாக காரணம் என்ன? அரசன் சந்தோஷத்துடன் என்ன நடத்தப் போகிறார் என்று கேட்டாள். அப்போது அந்த தாதியும் அடங்காத ஆனந்தத்தை கொண்டவளாய் மந்திரையை நோக்கி, கோபம் முதலியவைகளை ஜெயித்து பாபமற்றவரும் அபிஷேகத்திற்கு தகுந்த குணங்கள் உள்ளவருமான ராமனுக்கு தசரத மகாராஜன் நாளை புஷ்ய நட்சத்திரத்தில் யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்விக்கப் போகிறார். பட்டணத்து ஜனங்கள் இவ்வளவு ஆனந்தப்படுவதற்கு அதே காரணம் என்று தெரிவித்தாள். அதை கேட்டு மிகவும் பொறாமை கொண்டு கைலாச மலையின் சிகரம் போன்ற அந்த மாடியிலிருந்து சீக்கிரமாக இறங்கி கெட்ட எண்ணம் உள்ளவளாய் கோபாக்னியால் எரிக்கப்பட்டு படுத்து தூங்கும் கைகேயிடம் வந்து, அடி, ஒன்றுமறியாதவளே, என்ன தூக்கம்? எழுந்திரு, உனக்கு விசேஷ பயம் நேரப்போகிறது. உனக்கு வந்திருக்கும் துக்கங்களை நீ ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? நீ நல்ல அதிர்ஷ்டமுள்ளவள் என்றும் அதனால் அரசனுக்கு வேண்டியவள் என்றும் நீயே புகழ்ந்து கொள்கிறாய். அரசனுக்கு உன்னிடத்தில் வாஸ்தவ பிரியமில்லை என்று எனக்கு நன்றாய் தெரியும். கோடை காலத்தில் ஆற்றின் ஜலம் போல் உன் சௌபாகியம் நிலையில்லாதது என்று சொன்னாள். இப்படி கெட்ட எண்ணத்துடன் மிகவும் கோபம் கொண்டு சொன்ன மந்திரையின் கடுமையான வார்த்தையை கேட்டு கைகேயி அதிக துக்கமடைந்து அவளை நோக்கி, அடி மந்திரே, உனக்கு க்ஷேமக்குறைவு யாதொன்றும் இல்லை அல்லவா? உன் முகம் வாடியிருப்பதால் அதிக துக்கப்பட்டவளாய் தோன்றுகிறதே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டாள். இப்படி இனிமையாய் கேட்கும் கைகேயியை நோக்கி, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறதை அவள் விசாரிக்காமல் இருப்பதை பற்றி மந்திரை மிகவும் கோபம் கொண்டு பேசும் திறமையுள்ளவளாகையால் ராமனிடத்தில் கைகேயிக்குள்ள பிரியத்தை குறைக்கும்படியும் ராஜ்யம் தன் புத்திரனுக்கு கிடைக்காமல் போவதில் அவள் துக்கமடையும்படியும் அவளுக்கு நன்மையின் பொருட்டு பின்வருமாறு சொன்னாள். தேவி, தசரத மகாராஜன் ராமனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய போகிறான். ஆகையால் உனக்கு பெரிய ஆபத்து நேர்ந்து விட்டது. இதை தடை செய்வது கூட சாத்தியமல்ல. உன்னிடத்தில் அந்தரங்க பிரியமுள்ளவளாகையால் மிகவும் ஆழமான துக்க சமுத்திரத்தில் மூழ்கி அக்னியின் நடுவில் அகப்பட்டுக் கொண்டவள் போல் தபித்துக் கொண்டு உனக்கு அனுகூலத்தை செய்ய உன்னிடத்தில் வந்தேன். நீ க்ஷேமமாயிருந்தால் எனக்கும் க்ஷேமம் உண்டு. உனக்கு க்ஷேமக்குறைவு நேரிட்டால் நானும் மிகுந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டும். நீ ராஜவம்சத்தில் பிறந்தும் அரசனுடைய மகிழ்ச்சியாய் இருந்தும் ராஜதர்மம் மிக கடுமையானது என்பதை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? நீயோ நல்ல மனசுள்ளவள். உன் புருஷனாகிய அரசனோ மகா வஞ்சகன். தர்ம சிந்தை உள்ளவனை போல் காட்டிக் கொள்கிறான். பிரியமாய் பேசுகிறான். ஆனால் குரூரமான நடத்தை உள்ளவன்.
இது உனக்கு தெரியாது. உண்மையாய் உனக்கு கெடுதியை உண்டு பண்ணும் வார்த்தைகளை ஹிதம்போல் சமயத்திற்கு தக்கபடி சொல்லிக் கொண்டிருந்து இப்போது கௌசல்யின் புத்திரனான ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அபிவிருத்தி செய்யப் போகிறான். வரும் கெடுதியை அறியாதவளே, அரசனுடைய கெட்ட எண்ணத்தை கவனித்தாயா? பரதனை உன் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நாளை காலையிலேயே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதாக நிச்சயித்திருக்கிறான். அவன் உனக்கு புருஷன் என்று பெயரே தவிர உனக்கு சத்ரு. ஆகையால் அவனை நீ விட்டுவிட வேண்டும். அப்படி நீ செய்யவில்லை. உலகத்தில் பாம்பு குட்டியின் அழகை கண்டு ஆசைப்பட்டு அது விஷஜந்து என்பதை மறந்து அதை மடியில் வைத்துக் கொண்டு கொஞ்சி விளையாடும் பெண்ணைப் போல் நீயும் கபடமில்லாதவளாய் வாஸ்தவமாய் உனக்கு சத்ருவாயும் மேலுக்கு உன் பிரியமான அனுகூல பர்த்தாவாயும் இருக்கிற தசரதனை முற்றிலும் நம்பி அவனிடத்தில் விசேஷ பிரீதி வைத்திருக்கிறாய். சர்ப்பமும் சத்ருவும் அலட்சியம் செய்யப்பட்டால் எந்த கடுதலை செய்யுமோ அதை இன்றைக்கு தசரதன் உனக்கும் உன் புத்திரனுக்கும் செய்யப் போகிறான். கபடமில்லாதவளே, நீ எப்போதும் சுகத்தையே அனுபவிக்க தகுந்தவள். அப்படி இருக்க உனக்கு ஹிதத்தை தேடுகிறவனைப் போல் காட்டிக்கொள்ளும் மகாபாபியான தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து உன்னையும் உன் புத்திரனையும் பந்துக்களையும் நாசம் செய்வான். இப்போது நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். இப்பொழுதும் தவறி போகாதே. நீ தசரதனை வசப்படுத்தும் சாமர்த்தியம் உள்ளவளாகையால் உன் புத்திரனையும் உன்னையும் என்னையும் காப்பாற்றிக் கொள் என்றாள். படுத்துக் கொண்டிருந்த கைகேயி இதை கேட்டு ராம பட்டாபிஷேக சமாச்சாரத்தால் மிகவும் சந்தோஷமடைந்து சரத்காலத்து சந்திரனைப் போல் அழகான முகமுள்ளவளாய் ராமனுக்கு ராஜ்யம் கிடைப்பது தனக்கு அனுகூலம் என்று நினைத்து படுக்கையை விட்டு எழுந்தாள். வெகு காலமாய் எதிர்பார்த்திருந்த சந்தோஷகரமான காரியம் தெய்வச் செயலாய் சமீபித்து விட்டதென்ற ஆச்சரியத்துடன் ஆனந்தத்துடனும் ஒரு சிறந்த ரத்னாபரணத்தை மந்திரைக்கு வெகுமதியாக கொடுத்து, அடி மந்திரே, எனக்கு ராமனிடத்திலும் பரதனிடத்திலும் பேத புத்தி இல்லை. ஆகையால் அரசன் ராமனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வதை பற்றி மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இதை காட்டிலும் பிரியமான விஷயம் எனக்கு வேறு யாதொன்றும் இல்லை. ஆகையால் இதை சொன்ன உனக்கு நான் செய்ய வேண்டியதென்ன? உனக்கு வேண்டியதை கொடுக்க தயாராய் இருக்கிறேன், கேள் என்றாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 8. மந்திரை கைகேயை கலைத்ததன் தொடர்ச்சி. மந்திரை கைகேயினிடத்தில் அசூயை கொண்டு அவளுக்கு ஹிதமாக தான் சொன்ன வார்த்தையை கேட்கவில்லை என்ற கோபத்துடன் ஆபத் நேரப் போகிறது என்ற துக்கத்துடனும் அவளை நோக்கி, அறிவில்லாதவளே, துக்க சமுத்திரத்தின் நடுவில் நீ இருக்கிறாய் என்பதை ஏன் அறியவில்லை? தகாத காலத்தில் ஏன் சந்தோஷப்படுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ராம அபிஷேகம் என்ற பெரிய துக்கம் நேர்ந்திருக்கும் போது நீயும் துக்கப்பட வேண்டியிருக்க சந்தோஷப்படுகிறாயே, அதை பார்க்க எனக்கு துக்கம் உண்டாகிறது. பைத்தியம் பிடித்த எஜமானனைப் போல் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருகிறது. ராமன் உனக்கு சக்கலத்தி பிள்ளை அல்லவா? அவன் உனக்கு யமன். அவனுக்கு உண்டாகும் பெருமையை பற்றி கொஞ்சமாவது புத்தியுள்ளவள் சந்தோஷப்படுவாளா? உன் துர்புத்தியை நினைக்கும் போது எனக்கு துக்கமாயிருக்கிறது. என்ன ஆபத் நேரப்போகிறது என்றால் கேள். இந்த ராஜ்யம் ராமனுக்கும் பரதனுக்கும் பொது. ஆகையால் பரதனிடத்தில் ராமனுக்கு விசேஷ பயம். அதை நினைக்கும் போது மிகவும் துக்கம் உண்டாகிறது. ராமனுக்கு பயம் என்றால் பரதனுக்கு என்ன கெடுதி என்று கேட்பாயானால், லோகத்தில் புலி, பாம்பு முதலிய துஷ்ட ஜந்துக்கள் நம்மை கண்டு பயந்து நாம் அவைகளை எங்கே கொன்று விடுவோமோ என்று முந்தியே நம்மை கொல்ல எத்தனிக்கின்றன. அதேபோல் பரதனிடத்தில் பயப்படும் ராமனாலேயே பரதனுக்கு கெடுதி நேரும். லக்ஷ்மணனுக்கும் சத்ருக்னனுக்கும் இந்த ராஜ்யம் பொதுவானாலும் மகாபராக்கிரமசாலியான லக்ஷ்மணன் ராமணனை மனோவாக்காயங்களால் எப்போதும் ஆசிரியத்திருக்கிறபடியால் ராமனுக்கு அவனிடத்தில் பயமில்லை. அதே காரணத்தால் பரதனுக்கு சத்ருக்னிடத்திலிருந்தும் பயமில்லை. லக்ஷ்மண சத்ருக்னர்கள் தங்களுடைய சகோதரர்களை ஆசிரியத்திருந்தாலும் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் அல்லவா என்றால், ராமன் புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தவனாகையால் ராஜ்யம் முதலில் அவனுக்கு கிடைக்கும். பிறகு புஷ்ய நட்சத்திரத்தில் பிறந்த பரதனுக்கும், பிறகு லக்ஷ்மணனுக்கும், பிறகு சத்ருக்னனுக்கும் கிரமமாக கிடைக்கும். ஆகையால் ராமன் தனக்கடுத்த பாத்தியம் உள்ள பரதனை கொள்ள எத்தனிப்பான். ஆனால் ராமனுக்கு முதலில் ராஜ்யம் கிடைக்கும் போது பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்குமோ என்று சந்தேகம் ராமனுக்கு உண்டாக நியாயமில்லையோ என்றால், ராமன் விவேகி, ராஜநீதியில் நிபுணன், செய்ய வேண்டிய விஷயத்தை சரியான காலத்தில் செய்கிறவன். உன் புத்திரனான பரதன் மேற்சொன்ன குணங்கள் இல்லாதவன். ராமன் என்ன செய்வான் என்று நடுங்குகிறேன். கௌசல்யை மிகுந்த அதிர்ஷ்டசாலி. நாளை புஷ்ய நட்சத்திரத்தில் அவளுடைய புத்திரனான ராமன் பிராமண சிரேஷ்டர்களால் யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்யப்படுவான். கௌசல்யை விசேஷ ஐஸ்வர்யத்தையும் கீர்த்தியையும் அடைந்து தனக்கு சத்துருக்கள் இல்லாமல் விளங்குவாள். அப்போது நீ அவளுக்கு வேலைக்காரியைப் போல் கைகூப்பி பணிவிடை செய்வாய். ஆகையால் கௌசல்யிடத்திலிருந்தும் உனக்கு அனர்த்தம் நேரும். நீ மாத்திரமல்ல, உன்னை சேர்ந்த நாங்களும் உன்னுடன் அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். உன் புத்திரனான பரதன் ராமனுக்கு அடிமை அல்லவா?
பரதனுக்கு ஐஸ்வர்யம் குறையும் போது அவனுடைய வேலைக்காரிகள் துக்கப்படுவார்கள், ராமனுடைய வேலைக்காரிகள் அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்றாள். இப்படி பிறருடைய மனசை கலைக்கும்படியான யுக்திகளை மந்திரை சொல்லியும் வேதிக்காத புத்தியையுடைய பெருந்தன்மையான கைகேயி ராமனிடத்தில் விசேஷ துவேஷத்துடன் பேசும் மந்திரையை பார்த்து ராமனுடைய குணங்களை வர்ணிக்க ஆரம்பித்தாள். ராமன், நீ சொல்லுகிறபடி இருந்தால் நீ ஏற்படுத்துகிற தோஷங்களும் அவனிடத்தில் இருக்கும். அப்படி இல்லவே இல்லை. ராமன் தர்மத்தை அறிந்தவன், பெரியவர்களால் பழக்கப்பட்டவன், செய்த நன்றியை மறவாதவன், சத்தியம் தவறாதவன், சுத்தன், தசரதருக்கு மூத்த குமாரன், ஆகையால் யுவராஜாவாக தகுந்தவன். நீ சொன்னபடி ராமனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் இந்த ராஜ்யம் பொதுவென்ற காரணம் பொருந்தாது. மேலும் தீர்காசையுடைய ராமன் தன் சகோதரர்களையும் வேலைக்காரர்களையும் தகப்பன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல் பிரீதியுடன் காப்பாற்றுகிறான். ஆகையால் ராமனிடத்திலிருந்து பரதனுக்கு கொஞ்சம் கூட பயம் நேராது. அப்படி இருக்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று கேள்விப்பட்டவுடனே ஏன் இப்படி தபிக்கிறாய்? ராமன் 100 வருஷங்கள் வரையில் ராஜ்யபாலனம் செய்த பிறகு பரதனுக்கு முன்னோர்களுடைய ராஜ்யம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகையால் தனக்கு பின் அரசனாகும் பரதனுக்கு இப்பொழுதே யவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வான். நியாயமாக நடக்க வேண்டிய ராம பட்டாபிஷேக மகோத்சவம் இப்போது நடக்கப் போகிறது. நீ பரதனுக்கும் ராஜ்யாபிஷேகம் நடக்கும். இப்படி இருக்க உனக்கு ஏன் இவ்வளவு துக்கம்? ராமனுக்கு பட்டாபிஷேகமானால் எனக்கு கெடுதி என்றாய். எனக்கு ராமனிடத்தில் இருக்கும் பிரீதி அதிகம். ராமனும் கௌசல்யனிடத்தில் இருப்பதை விட என்னிடத்தில் அதிக பிரீதியாகவும் வணக்கமாகவும் சிசுரூஷை செய்கிறான். 100 வருஷங்களுக்கு பிறகு பரதனுக்கு ஒருவேளை ராஜ்யம் கிடைக்காவிட்டாலும் போகட்டும். ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் பரதனுக்கு கிடைத்தது போல் அல்லவா? ராமன் தன் சகோதரர்களை தன்னை போல் பாவிக்கிறான் என்றாள். அதை கேட்டு மந்திரை மிகவும் துக்கமடைந்து உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு கைகேயியை நோக்கி, கெடுதியை நன்மை என்று நினைப்பவளே, பரதனுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ராஜ்யம் கிடைக்காமல் இருப்பது, அவன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்படுவதென்ற ஆபத்ரூபமான கரை தெரியாத சமுத்திரத்தில் நீ மூழ்கிக் கொண்டிருக்கிறாய் என்று உன் புத்தி குறைவால் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். 100 வருஷங்களுக்கு பிறகு பரதனுக்கு ராஜ்யம் வரும் என்று உனக்கு சொன்னவர்கள் யார்? நாளை ராமன் ராஜாவாகப் போகிறான். ராமனுக்கு பிறகு அவனுடைய புத்திரன் பட்டத்திற்கு வருவான். ஆகையால் பரதனுக்கு பட்டம் கிடைக்க ஒருபொழுதும் நியாயமில்லை. சீக்கிரத்தில் கோபிப்பவளே, ஒரு அரசனுக்கு பிறக்கும் பிள்ளைகள் எல்லாம் பட்டத்திற்கு வருகிறதில்லை. அப்படி வந்தால் பெரிய அனர்த்தம் நேரிடும். அரசர்கள் மூத்த குமாரனிடத்திலும் குணசாலியாயிருக்கும் மற்றவர்களிடத்திலும் ராஜ்யகாரியங்களை ஒப்புவிக்கிறார்கள். ராஜ்யம் கிடைக்காமல் போவது மாத்திரமல்ல, நீ எண்ணுகிறபடி ராஜ்யாதிகாரத்தில் சுகம் கூட இப்போது கிடைக்காது. பரதனிடத்தில் பிரீதியுள்ளவளே, உன் புத்திரன் ராஜவம்சத்திலிருந்தும் ராஜ்ய சுகத்திலிருந்தும் முற்றிலும் நீக்கப்படுவான். மூத்தவன் இருக்கும்போது பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்காதல்லவா? அதற்கு என்ன யுக்தி என்று கேட்டால் அதை சொல்வதற்காகவே வந்திருக்கிறேன். நீயோ அதை தெரிந்து கொள்ளவில்லை. சக்களத்தின் பெருமையை உத்தேசித்து உனக்குண்டாகும் சந்தோஷத்திற்கு அடையாளமாக எனக்கு ஆபரணத்தை கொடுக்க வருகிறாய். ராமன் இந்த ராஜ்யத்தை சத்துருக்களுடைய பயமில்லாமல் அடைந்த பிறகு பரதனை ராஜ்யத்தை விட்டு துரத்தி விடுவான். இந்த லோகத்தை விட்டே அனுப்பினாலும் அனுப்புவான். இதற்கு அனுகூலமாய் நீயும் செய்த கெடுதி என்னவென்றால், பரதனை அவனுடைய அம்மான் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாய். மரம், செடி முதலியவைகளும் சமீபத்தில் இருக்கும் பதார்த்தங்களையே பிரியமாய் தழுவுகின்றன. அப்படி இருக்க பரத சத்ருக்னர்கள் சமீபத்தில் இருந்தால் தசரதருக்கு அவர்களிடத்தில் விசேஷ பிரீதி உண்டாகும். அதையும் நீயே கெடுத்து விட்டாய். லக்ஷ்மணர் ராமனை அண்டியிருப்பது போல் பரதனை அண்டியிருக்கும் சத்ருக்னன் இங்கே இருந்தால் பரதன் இல்லாவிட்டாலும் அவன் மூலமாய் பரதனிடத்தில் தசரதருக்கு பிரீதி உண்டாகும். இப்போது அதுவும் இல்லை. விறகு விற்று பிழைக்கும் சிலர் காட்டில் விறகுக்கு தகுந்த ஒரு விருட்சத்தை வெட்ட யத்னிக்கையில் அதை சுற்றியிருந்த முள்ளுகள் அடர்ந்த புதரை கண்டு அதை வெட்டாமல் விட்டுவிட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ராமன் லக்ஷ்மணனை காப்பாற்றுவான், லக்ஷ்மணன் ராமனை காப்பாற்றுவான். அவ்விருவருக்கும் உள்ள ஒற்றுமை அஸ்வினி தேவர்களுக்குள் இருக்கும் ஸ்நேகத்தை போன்றதென்று லோக பிரசித்தம். ஆகையால் லக்ஷ்மணன் ராமனுக்கு யாதொரு கெடுதியும் தீங்கையும் செய்ய நினைக்க மாட்டான். ராமன் பரதனுக்கு கெடுதி செய்யாமல் இருக்க மாட்டான். ஆகையால் பரதன் அவனுடைய மாமன் வீட்டிலிருந்தே காட்டிற்கு போகட்டும். இங்கே வந்தால் நிச்சயமாய் மரணம் அடைவான். பரதன் ராஜ்ய கிரமத்தில் இந்த ராஜ்யத்தை அடைந்தால் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் விசேஷ மேன்மை. இது எனக்கு நல்லதென்று தோன்றுகிறது, உனக்கும் ஹிதம். ராமனுக்கு சக்களத்தி பிள்ளையாததால் சுபாவ சத்ருவாயிருக்கும் உன் புத்திரனான பரதனோ பாலன். தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை இழந்து சகல இஷ்டங்களையும் பூர்த்தி செய்த ராமனுடைய வசத்தில் அகப்பட்டு எப்படி பிழைப்பான்? காட்டில் சிம்மத்தால் துரத்தப்பட்டு அதன் கையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் சிரேஷ்டமான யானையைப் போல் ராமனுடைய வசத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் பரதனை காப்பாற்ற இதுவே சமயம்.
இதுவரையில் தசரதருக்கு பிரியமானவள் என்ற கர்வத்தால் உன்னால் அவமதிக்கப்பட்ட கௌசல்யை இப்போது தன் புத்திரன் இந்த ராஜ்யத்திற்கு அதிபதியாய் வந்த பிறகு தன் மனசில் இருக்கும் வைரத்தை ஏன் தீர்த்து கொள்ள மாட்டாள்? அதிகமாய் சொல்வதில் பயன் என்ன? சமுத்திரங்களால் சூழப்பட்டு பர்வதங்கள் பட்டணங்களில் நிறைந்த இந்த பூமியை ராமன் எப்பொழுது அரசனாக அடைவானோ அப்போது நீயும் பரதனும் கெடுதியும் அவமானத்தையும் நிச்சயமாய் அடைவீர்கள். ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் பரதனுக்கு மரணம் நிச்சயம். ஆகையால் உன் புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்கும்படிக்கும் உன் சத்ருவான ராமன் வனத்திற்கு போகும்படிக்கும் ஏதேனும் உபாயத்தை செய் என்றாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 9. கைகேயி மந்திரிக்கு உட்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டு கைகேயி ராமனுடைய உத்தம குணங்களை நன்றாய் அறிந்திருந்தும் தங்களுடைய காரியத்தை முடித்துக் கொள்வதற்காக தேவதைகளால் கெடுக்கப்பட்ட மனசை உடையவளாய் மந்திரியின் வார்த்தையை அங்கீகரித்து தானும் கௌசல்யைக்கு வேலைக்காரியாய் இருக்க வேண்டும் என்றதால் உண்டாகும் கோபம் முகத்தில் ஜொலிக்க உஷ்ணத்துடன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு மந்திரியை நோக்கி, இந்த க்ஷணமே ராமனை காட்டிற்கு அனுப்பி பரதனை பட்டத்தில் வைக்கிறேன். மந்தரே, நீ சூக்ஷ்ம புத்தியுள்ளவள் என்று எனக்கு தெரியும். பரதன் ராஜ்யத்தை இப்போதே அடைய வேண்டும். ராமன் ஒருபொழுதும் அடையக்கூடாது. அதற்கு ஏதாவது உபாயத்தை ஆலோசனை செய் என்றாள். உடனே மந்திரை ராமனுடைய அபிஷேகத்தை கெடுக்க வேண்டும் என்ற நிச்சயத்துடன் கைகேயி தன் இஷ்டப்படி செய்ய ஒப்புக்கொண்டதை மிகவும் சந்தோஷித்து, உன் புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்கும் உபாயத்தை இப்போதே சொல்லுகிறேன் கேள். என்னை கேட்கிறாயே, உனக்கு ஞாபகம் இல்லையா? அல்லது ஞாபகமிருந்தும் மறைக்கிறாயா? உனக்கு ஹிதமான விஷயத்தை என்னிடமிருந்து கேட்க விரும்புகிறாய். அப்படி உனக்கு இஷ்டமிருந்தால் சொல்கிறேன் கேள். கேட்டு நன்றாய் ஆலோசனை செய் என்றாள். அப்போது கைகேயி மிகவும் பரபரப்புடன் எழுந்திருந்து படுக்கையில் இருந்தபடியே மந்திரையை பார்த்து, பரதனுக்கு ராஜ்யம் எப்படியாவது கிடைக்க வேண்டும். ராமனுக்கு ஒரு நாளும் கிடைக்கக்கூடாது. ஏதாவது உபாயத்தை சொல் என்றாள். அப்போது மந்திரை, முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அதில் தேவர்கள் தோற்று உன் பர்த்தாவான தசரதரை ஒத்தாசை செய்யும்படி பிரார்த்தித்தார்கள். அப்போது மகாராஜாவும் தன்னை சேர்ந்த ராஜரிஷிகளுடன் உன்னையும் அழைத்துக் கொண்டு தெற்கே தண்டகாரண்யத்தில் மீனத்வஜத்தை உடைய சம்பரன் என்ற மகாசுரன் ராஜ்யபாலனம் செய்யும் வைஜெயந்தம் என்ற புறத்தை நோக்கி சென்றாள். அவன் மகா மாயாவி, தேவர்களால் ஜெயிக்க முடியாதவன். இந்திரனுடன் அடிக்கடி யுத்தம் செய்து பகலில் யுத்தத்தில் அஸ்திர சஸ்திரங்களால் காயப்பட்டவர்களை ராத்திரியில் தூங்கும்போது அசுரர்களால் கொல்லுவிக்கிறவன். தசரதர் அவனோடு கோரமான யுத்தம் செய்கையில் அசுரர்கள் அவரை அஸ்திர சஸ்திரங்களால் மிகவும் காயப்படுத்தினார்கள். அவர் மூர்ச்சையடைந்து பிரக்ஞை தப்பியிருக்கையில் நீ ரதத்தை ஓட்டிக்கொண்டு அவரை வேறிடத்திற்கு கொண்டு போய் சைத்தியோபச்சாரங்களால் பிரக்ஞை உண்டாகும்படி செய்தாய். அங்கேயும் அஸ்திரங்களால் அடிக்கப்பட்டு தவிக்கும் பொழுது அங்கிருந்து அவரை வேறிடத்திற்கு கொண்டு போய் உயிரை காப்பாற்றினாய். 2 தடவை தன் பிராணனை காப்பாற்றினதற்காக சந்தோஷித்து, பெண்ணே, என் உயிரை ரட்சித்ததற்காக உனக்கு 2 வரங்களை கொடுக்கிறேன் கேள் என்றார். நீயும் அவைகளை பெற்றுக்கொண்டு, நாதா, தாங்கள் கொடுத்த வரங்களை எனக்கு வேண்டிய போது கேட்கிறேன் என்றாய். அவரும் அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தார். இதை நீயே எனக்கு சொல்லி இருக்கிறாய். இல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? உன்னிடத்தில் எனக்குள்ள சிநேகத்தால் அதை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ராமனுடைய அபிஷேகத்திற்காக நடக்கும் ஏற்பாடுகளை உன் பர்த்தாவுடன் சொல்லி நிறுத்து. அவர் உனக்கு கொடுத்திருக்கும் 2 வரங்களையும் இப்போது அவருக்கு ஞாபகம் செய்து ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் பரதனுக்கு பட்டாபிஷேகமாக வேண்டும் என்றும் சொல். 14 வருஷங்கள் என்ன கணக்கென்றால், ராமன் காட்டில் இருக்கும் 14 வருஷங்களுக்குள் பரதன் பிரஜைகளின் பிரீதியை சாஸ்வதமாக சம்பாதித்துக் கொள்வான். நான் சொன்ன உபாயத்தை அனுஷ்டிக்கும் விதத்தையும் கேள். தசரதரிடத்தில் கோபம் கொண்டவளைப் போல் கோபகிரகத்தில் இப்போது பிரவேசித்து அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தி வெறுந்தரையில் படு. அவரை பார்த்தவுடன் அழுது கொண்டு துக்கத்தில் மூழ்கினவளாய் அவரை கண்ணெடுத்தும் பாராதே. அவருடன் பேசாதே. தரையை விட்டு எழுந்திராதே. இப்படி செய்தால் நமது காரியம் உடனே பலிக்கும். மற்றவர்களை காட்டிலும் உன்னிடத்தில் அவருக்கு பிரீதி அதிகம் அல்லவா? இது எனக்கு நிச்சயமாக தெரியும். உனக்காக அவர் நெருப்பில் விழுவார். உனக்கு கோபம் உண்டாகும்படி செய்ய துணிய மாட்டார். நீ கோபித்துக் கொண்டால் உன்னை கண்ணெடுத்து பார்க்கவும் முடியாது. உன் பிரீதியை சம்பாதிப்பதற்கு தன் பிராணனை விடச் சொன்னாலும் விடுவார். உன் சொல்லை தாண்ட முடியாது. சோம்பேறியே, ஈஸ்வரனால் உனக்கு கொடுக்கப்பட்ட அழகின் மகிமையை நன்றாய் தெரிந்து கொள். அவர் உனக்கு ரத்னங்கள், முத்துக்கள், தங்கம் என்னும் விலையுயர்ந்த பதார்த்தங்களை கொடுத்தாலும் அவைகளில் ஆசை வைக்காதே. முன் தேவாசுர யுத்த காலத்தில் அவர் உனக்கு கொடுத்த 2 வரங்களையும் இப்போது ஞாபகம் செய். அவர் சொன்ன வார்த்தையை தவறமாட்டார்.
ஆகையால் நம் எண்ணங்கள் நிச்சயமாய் சித்திக்கும். அவர் உன்னை தூக்கி எடுத்து உனக்கு அந்த 2 வரங்களை கொடுத்தேன் என்றால் அவரை அப்படியே பிரதிஜை செய்ய சொல்லி ராமனை 14 வருஷங்கள் காட்டிற்கு அனுப்பும்படியும் பரதனை இந்த பூமிக்கு அரசனாக செய்யும்படியும் சொல். ராமன் 14 வருஷங்கள் ராஜ்யத்தில் இல்லாவிட்டால் பரதன் பிரசித்தியையும் அபிவிருத்தியையும் அடைந்து ராஜ்யத்தில் உள்ள ஐஸ்வர்யம், சைன்யம் முதலியவைகளை சுவாதீனப்படுத்திக் கொண்டு பிறகு தான் உள்ள வரைக்கும் சௌக்கியமாக ராஜ்ய பரிபாலனம் செய்வான். ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற வரத்தை எப்படியாவது கேட்டு வாங்கிக்கொள். இப்படி செய்தால் உன் புத்திரனுக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும். ராமன் காட்டிற்கு போய்விட்டால் ராமனிடத்தில் பிரஜைகளுக்கு இப்போதுள்ள பிரீதி அற்றுப்போம். அவனை ஒருவரும் ஆசிரியிக்க மாட்டார்கள். உன் பரதன் சகல சத்துருக்களையும் ஜெயித்து மகாராஜாவாயிருப்பான். ராமன் வனத்திலிருந்து திரும்பி வரும்போது பரதன் புத்திமானாகையால் ராஜ்யத்தில் உள்ளவர்களுடைய மனசை கவர்ந்து தன் சிநேகிதர்களுடன் அசைக்க முடியாமல் இருப்பான். நமது உத்தேசத்தை முடிக்க வேண்டிய சமயம் வந்துவிட்டது. பயமில்லாமல் நீ ராஜாவை சுவாதீனம் செய்து கொண்டு ராமாபிஷேகத்திற்கு சித்தமாயிருக்கிற ஏற்பாடுகளை நிறுத்து என்று உபதேசித்தாள். இப்படி தனக்கு கெடுதியான விஷயத்தை ஹிதமென்று மந்திரை சொல்வதை நம்பி மிகவும் சந்தோஷித்து கைகேயி கட்டிற்கடங்காத பெண்குதிரையைப் போல் ஆவேசம் கொண்டு, மந்திரே, கூனிகளுக்கு சூக்ஷ்ம புத்தி இருப்பது சகஜம். ஆனாலும் லோகத்தில் இருக்கும் கூனிகள் எல்லோரிலும் உன்னை போல் சூக்ஷ்ம புத்தி உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. என்ன ஆச்சரியம்! இது எனக்கு இதுவரையிலும் தெரியாமல் போயிற்றல்லவா? நீ ஒருத்தியே எனக்கு ஹிதத்தை தேடுகிறவள். என் க்ஷேமத்தில் எப்போதும் கவலை உள்ளவள். தசரதருடைய வாஸ்தவ அபிப்பிராயம் எனக்கு இதுவரையில் தெரியவில்லை. லோகத்தில் கூனிகள் கோணலான அவயவங்களுடன் பார்ப்பதற்கு விகாரமாய் வெறுப்புண்டாகும்படி அநேகர்கள் இருக்கிறார்கள். தாமரை புஷ்பம் காற்றால் வளைந்திருந்தால் அதன் அழகு குறையுமா? அதுபோல சுபாவமாய் அழகுள்ள உன் தேகம் கூணலால் கொஞ்சம் வளைந்திருந்தால் உன் அழகு குறையுமா? உன் மார்பு தோள்கள் முதல் வெகு உயரமாய் இருக்கிறது. அதற்கு கீழ் அழகான தொப்புளையுடைய உன் வயிறு வெட்கித்தாற்போல் இருந்தவிடம் தெரியாமல் அடங்கியிருக்கிறது. உன் பின்பாகமும் ஸ்தனங்களும் பருத்திருக்கின்றன. உன் முகம் களங்கமில்லாத சந்திரனைப் போல் விளங்குகிறது. இடுப்பில் சலங்கைகள் கட்டியிருக்கும் அரைநூல் மாலை மதுரமாய் சப்திக்கிறது. கணுக்கால்கள் நன்றாய் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பாதங்கள் நீண்டு இருக்கின்றன. தொடைகள் நீண்டும் வெண்பட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கின்றன. எனக்கு முன்னே நீ நடந்து போகும்போது பெண்ஹம்ச பட்சி நடக்கிறது போல் விளங்குகிறாய். அசுரராஜனாகிய சம்பரனிடத்தில் இருக்கும் கணக்கில்லாத மாயைகளும் இன்னும் அநேகவித மாயைகளும் ராஜநீதிகளும் விசித்திரமான கெட்ட யோசனைகளும் வருங்காரியத்தை நன்றாய் யோசித்தறியும் சக்தியையும் மூக்கை போலிருக்கும் உன் மார்பு முண்டில் அடங்கியிருக்கின்றன. மந்திரே, இதோ எனது தங்கஹாரத்தை உனக்கு போடுகிறேன், வாங்கிக்கொள். ராமன் காட்டிற்கு போய் பரதனுக்கு ராஜ்யம் கிடைத்து என் எண்ணம் நிறைவேறி உன் மன சந்தோஷமடையும் பொழுது உருக்கி ஓடவிட்ட உத்தமமான தங்கத்தால் ஒரு கவசம் செய்து உன் மார்பில் இருக்கும் முண்டை அலங்கரிக்கிறேன். நேர்த்தியான சந்தனத்தில் கலப்பில்லாத தங்கத்தை சேர்த்து அரைத்து உன் தேகத்தில் பூசுகிறேன். உன் நெற்றியில் அநேக ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட திலகத்தை போன்ற ஆபரணத்தை தொங்கவிடுகிறேன். அழகான ஆபரணங்களையும் நேர்த்தியான வஸ்திரங்களையும் தரித்துக் கொண்டு தேவதையைப் போல் சஞ்சரிப்பாய். ஒப்பில்லாத அழகுடன் சந்திரனை பழிக்கும் முகத்துடன் நம்மை துவேஷிப்பவர்களின் கர்வத்தை அடக்கி உன் காலில் விழும்படி செய்வாய். நீ எனக்கு ஊழியம் செய்வது போல் உனக்கும் கணக்கில்லாத கூனிகள் சகல ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு பணிவிடைகள் செய்வார்கள் என்றாள். இப்படி தன் எஜமானியால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட மந்திரை அக்னிகுண்டத்தில் ஜொலிக்கும் அக்னியைப் போல் வெண்மையான படுக்கையில் படுத்திருக்கும் கைகேயியை பார்த்து, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வார்களா? ஏரியின் கரை உடைந்த பிறகு யாராவது அணை போடுவார்களா? எழுந்திரு, செய்ய வேண்டியதை செய். கோபகிரகத்திற்கு சென்று தசரதரின் வரவை எதிர்பார்த்திரு என்றாள். இப்படி மந்திரையால் தூண்டப்பட்டு அவளுடன் கோபகிரகத்திற்கு சென்று கைகேயி தனக்கு சமமான சௌரியம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை என்ற கர்வம் மேலிட்டு அநேக வித ஆபரணங்களையும் ஹாரங்களையும் கழற்றி எறிந்துவிட்டு தங்க பிரதிமை போல் விசாலமான நேத்திரங்களுடன் மந்திரியின் கெட்ட போதனைக்குட்பட்டு தரையில் படுத்துக்கொண்டு கேகயராஜனான என் பிதாவிடத்திற்கு சென்று ராமன் வனத்திற்கு துரத்தப்பட்டான், பரதனுக்கு ராஜ்யம் கிடைத்ததென்றாவது, இந்த கோபகிரகத்தில் நான் உயிரை விட்டேன் என்றாவது சொல். தங்கம், ரத்னங்கள், ஆபரணங்கள் எனக்கு அபேட்சை இல்லை.
ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் அந்த க்ஷணமே என் பிராணன் போய்விடும் என்றாள். இப்படி சொன்ன பரதனுடைய தாயான கைகேயியை அவனுக்கு ஹிதமாயும் ராமனுக்கு விரோதமாயும் இருக்கும் மகா குரூரமான வார்த்தைகளால் பிடிவாதத்தை விடாமல் இருக்கும்படி மந்திரி உறுதிப்படுத்தினாள். ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்கும் பட்சத்தில் நீயும் உன் புத்திரனும் கதியில்லாமல் தபிப்பீர்கள். ஆகையால் பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கும்படி கல்யாணி எப்படியாவது பிரயத்தனம் செய் என்றாள். இப்படி ராஜபத்னி மந்திரியின் வார்த்தைகளாகிற பானங்களால் அடிக்கடி துளைக்கப்பட்டு எனக்கு பிரியமில்லாத காரியத்தை தசரதர் செய்ய துணிந்தார் அல்லவா என்று ஆச்சரியத்தால் ஹிருதயத்தின் மேல் கைகளை வைத்துக் கொண்டு ராம பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ததை பற்றி அவரிடத்தில் மிகுந்த கோபத்துடன் மந்திரியை நோக்கி, ராமன் அநேக வருஷங்கள் வனத்தில் வசிப்பான், என் பரதன் சகல சௌக்கியங்களையும் அனுபவிப்பான் என்றாவது, இந்த கோப கிரகத்திலிருந்தே நான் யமனுடைய கிரகத்திற்கு சென்றேன் என்றாவது என் தகப்பனான கேகயராஜனுக்கு தெரிவி. ராமன் இங்கிருந்து வனத்திற்கு போகாவிட்டால் எனக்கு போர்வைகள், ஹாரங்கள், வாசனா திரவியங்கள், தைலங்கள், அன்னபானங்கள் முதலியவைகளால் ஆக வேண்டியதென்ன, என் உயிர் போனாலும் என்ன என்று குரூரமான வார்த்தைகளால் சொல்லி தன் சகல ஆபரணங்களையும் கயற்றிவிட்டு அடிபட்டு விழுந்த கிண்ணறி பட்சியை போல் வெறுந்தரையில் படுத்துக் கொண்டாள். வர வர அதிகரிக்கும் கோபமாகிற இருட்டால் மூடப்பட்ட முகத்துடன் ஹாரங்கள் பூஷணங்கள் இல்லாமல் சொல்ல முடியாத துக்கத்தை அடைந்து கைகேயி இருட்டால் மூடப்பட்டு நட்சத்திரங்கள் மறைந்த ஆகாசத்தை போல தோன்றினாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 10. கைகேயி தசரதரை வசப்படுத்த யத்னித்தது. இப்படி கைகேயி பாபபுத்தியுள்ள மந்திரையால் விபரீதமாய் போதிக்கப்பட்டு தான் செய்ய வேண்டிய காரியத்தை மனசில் நன்றாக நிச்சயித்து, மந்திரே, நீ சொன்னது மிகவும் யுக்தமாயிருக்கிறது, அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாககன்யகையை போல் உஷ்ணமாய் பெருமூச்சு விட்டுக் கொண்டு விஷத்தில் தோய்ந்த பானத்தால் அடிபட்ட கிண்ணறி பட்சியைப் போல் பூமியில் படுத்திருந்தாள். என் உத்தேசம் பலிக்குமோ பலிக்காதோ என்ற சந்தேகத்துடன் கொஞ்ச நேரம் யோசனை செய்து தனக்கு க்ஷேமம் உண்டாகும் வழியை நிச்சயித்துக் கொண்டாள். அவளுக்கு தோழியாயும் தன் எண்ணத்தை முடிக்க வேண்டும் என்று நிச்சயம் உள்ளவளாயும் இருந்ததால் மந்திரியும் கைகேயின் உறுதியை கேட்டு தன் காரியம் முடிந்துவிட்டது போல் மிகவும் சந்தோஷித்தாள். அப்போது கைகேயி நமது எண்ணம் நிறைவேறாமல் போனால் உயிரை விடுகிறது என்று நிச்சயித்து கோபத்தால் புருவங்களை நெரித்து அழுக்கடைந்த ஒற்றை வஸ்திரத்துடன் பின்னலை அவிழ்த்து ஒன்றாய் சேர்த்து முடிந்து வெறுந்தரையில் கிடக்கும்போது அழகான கிண்ணறி பட்சி இறந்து கிடப்பதை போல் இருந்தது. தான் அதிக கோபத்துடன் இருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக தன் மேலிருந்த ஆபரணங்களை கழற்றி பெட்டியில் வைக்காமல் 4 பக்கங்களிலும் வீசி எறிந்தாள். அந்த மாலைகளும் ஹாரங்களும் ஆபரணங்களும் ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிப்பது போல் பூமியை அலங்கரித்தன. இப்படி இருக்கையில் தசரதர் ராம பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய காரியங்களை செய்ய உத்தரவு கொடுத்து சபையில் இருந்தவர்களின் அனுமதியை பெற்று கைகேயின் அந்தப்புரத்தை நோக்கி வந்தார். பட்டாபிஷேகம் இப்பொழுது நிச்சயமாயிற்றல்லவா, கைகேயிக்கு இதுவரையில் தெரிந்திருக்க அவகாசம் இல்லை. ஆகையால் எனக்கு மிகவும் பிரியமான கைகேயிக்கு இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை நானே நேரில் சொல்ல வேண்டும் என்று வெளுத்த மேகங்களால் நிறைந்து ராகுவென்ற கிரூர கிரகத்தால் வியாபிக்கப்பட்ட ஆகாசத்தில் மகாகாந்தியுடைய சந்திரன் பிரவேசிப்பதைப் போல் பிரவேசித்தார். கைகேயின் அந்தப்புரத்தில் கிளி, மயில், கிரௌஞ்சம், ஹம்சம் முதலிய பட்சிகள் மதுரமாய் சப்தித்துக் கொண்டிருந்தன. வீணை, மிருதங்கம், வேணு தாளம் முதலிய வாத்தியங்களின் நாதம் எங்கும் கேட்கப்பட்டது. பூனிகளும் குள்ளர்களும் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். சம்பகம், அசோகம் முதலிய விரக்ஷங்களால் நிறைந்த அநேக லகதா கிரகங்களும் சித்திர கிரகங்களும் அங்கே அமைக்கப்பட்டிருந்தன. யானை தந்தங்களாலும் வெள்ளியாலும் தங்கத்தாலும் இழைக்கப்பட்ட அநேகம் மேடைகளும் உத்தமமான ஆசனங்களும் போடப்பட்டிருந்தன. விசித்திரமான எருக்களை போட்டு வளர்த்ததால் எக்காலத்திலும் புஷ்பங்களும் பழங்களும் நிறைந்திருக்கும் விருட்சங்களாலும் ஓடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நானா வகையான அன்னபானங்களும் பக்ஷணங்களும் எப்போதும் தயாராயிருந்தன. விலையுயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா சௌந்தரியமுள்ள ஸ்திரீகளால் நிறைந்து தேவலோகம் போல் இருந்தது. இப்படி சகல ஐஸ்வர்யத்துடன் விளங்கும் கைகேயின் அரண்மனைக்குள் தசரதர் சென்று பார்க்கையில் வழக்கமாய் படுத்திருக்கும் படுக்கையில் அவளை காணவில்லை. அப்போது தசரதர் காமத்தை உண்டாக்கும் வஸ்துக்களால் சூழப்பட்டு
கிரீடிப்பதற்கு தகுந்த காலமாகையால் உன்மத பானங்களால் அடிக்கப்பட்டு கைகேயை தேடி அவளை காணாமல் அங்கே இருந்த அந்தப்புற அதிகாரியை கைகேயி எங்கே என்று கேட்டார். இதுவரையில் நான் தன் அந்தப்புறத்திற்கு வரப்போகிறேன் என்று தெரிந்தவுடன் கைகேயி அழகாய் அலங்கரித்துக் கொண்டு புன்சிரிப்புடன் என்னை எதிர்கொண்டு அழைப்பது உபசரிப்பது வழக்கம் அல்லவா? ஒரு தடவையாவது தவறினதில்லை. இதுவரையிலும் கைகேயி இல்லாமல் இந்த அரண்மனையில் நான் பிரவேசித்ததில்லையே என்று மிகவும் துக்கமடைந்து அவள் புத்தி கெட்டு தன் பிடிவாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தேசித்திருப்பதை அறியாமல் முன்போல் கைகேயி எங்கே போயிருக்கிறாள் என்று கேட்டார். அந்த அதிகாரியும் மிகவும் பயந்து கொண்டு, சுவாமி, மகாராணி எந்த காரணத்தாலோ மிகுந்த கோபத்துடன் கோபகிரகத்தை நோக்கி வேகமாக சென்றார் என்று தெரிவித்தாள். கைகேயி கோபித்துக் கொண்டு கோபகிரகத்திற்கு சென்றாள் என்று கேட்டவுடன் அவளை காணாததால் அவருக்குண்டான துக்கத்தை விட அதிக துக்கம் உண்டாயிற்று. அதனால் இந்திரிய சுவாதீனம் இல்லாமல் மயங்கினார். உடனே கோபகிரகத்திற்கு ஓடி அங்கே வெறுந்தரையில் அலங்கோலமாய் கிடக்கும் தன் பிரியமான பாரியையை கண்டார். அவள் அறுபட்டு கீழே விழுந்திருக்கும் கொடியைப் போல் மிகவும் அழகுள்ளவளாயும் தன் பூர்வ ஜென்ம புண்ணியம் குறைந்து சொர்க்கத்திலிருந்து பூமியில் விழுந்திருக்கும் தேவதையைப் போல் ஆச்சரியத்தையும் பிறரால் ஹிம்சிக்கப்பட்ட கிண்ணற ஸ்திரீயைப் போல் மிகுந்த இரக்கத்தையும் அவளை பார்ப்பவளுக்கு உண்டாக்குறவளாகவும் சொர்க்கத்திற்கு கீழே தள்ளப்பட்ட அப்சரசியை போல் விசேஷ சௌந்தரியம் உள்ளவளாயும் ஜனங்களை மோகிப்பதற்காக அனுப்பப்பட்ட மாயையைப் போல தேககாந்தி மங்கினவளாயும் வலையில் அகப்பட்ட பெண்மானைப் போல் அசைவற்றவளாயும் காட்டில் விஷத்தில் தோய்ந்த பானத்தால் அடிக்கப்பட்ட பெண் யானையைப் போல் தபித்துக் கொண்டிருந்தாள். கேகய ராஜபுத்திரியும் தசரத சக்கரவர்த்திக்கு பிரிய பாரியையாயும் இருந்து இப்படி கிடக்க தகுந்தவளா? தசரதரோ வயசென்றவர், கைகேயியோ பாலை. தசரதரோ புண்ணியாத்மா, கைகேயியோ மகா பாபத்தை செய்ய வேண்டும் என்று நிச்சயித்தவள். ஆகையால் பூமண்டல சக்கரவர்த்தியாயிருந்தும் அதிக புத்திமானாயிருந்தும் அவளிடத்தில் வைத்த பிரியத்தால் ஒன்றும் தோன்றாமல் அவள் வருத்தப்படுவதை பார்க்க சகியாமல் தபித்தார். அவர் கபடமற்றவராகையாலும் அவளுடைய அழகால் புத்தி மயங்கி இருந்ததாலும் இவள் கௌசல்யைக்கு சக்கலத்தி அல்லவா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய சம்மதிப்பாளா? இப்போது கோபிப்பதற்கு காரணம் அதை தவிர வேறில்லை என்று அவர் தெரிந்து கொள்ள முடியவில்லை. பானத்தால் அடிபட்ட பெண் யானையை ஆண் யானை தன் துதிக்கியால் தடவி கொடுப்பது போல் தசரதர் கைகேயை தடவி கொடுத்து, இவள் எந்த பதார்த்தம் வேண்டுமென்று ஆசைப்படுகிறாளோ, அல்லது தேகத்தில் அசௌக்கியமோ, அல்லது என்னிடத்தில் கோபித்துக் கொண்டிருக்கிறாளோ, என்ன செய்வாளோ, என்ன சொல்வாளோ என்று மனசில் திகிலடைந்து தாமரை மலரின் இதழ் போன்ற அவளுடைய கண்களை பார்த்தவுடன் மிகுந்த காமவெறியால் அவளுக்கு வசப்பட்டு, பிரியே, என்னிடத்தில் நீ கோபிப்பதற்கு என்ன காரணமோ தெரியவில்லையே. உன்னை யாராவது நிந்தித்தார்களா? யாராவது அவமானம் செய்தார்களா? உனக்கு யாதொரு அபராதமும் செய்யாமல் உன்னிடத்தில் விசேஷ பிரீதியுள்ள நான் உயிரோடு இருக்கும் பொழுது பிசாசு பிடித்து சித்த சுவாதீனம் இல்லாதவள் போல் வெறுந்தரையில் புழுதியில் படுத்திருக்கிறாயே, அதை பார்க்க என் மனஸ் தபிக்கிறதே. உன் சரீரத்தில் ஏதோனும் அசௌக்கியம் இருக்குமானால் சொல். என் ராஜ்யத்தில் மகா சமர்த்தர்களான அநேக வைத்தியர்கள் என்னால் விசேஷ மரியாதையும் பகுமானமும் பெற்று என்னிடத்தில் மிகவும் பிரீதியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதோ ஒரு நிமிஷத்தில் அவர்களை வருவித்து உன் சரீர அசௌக்கியத்தை போக்கச் சொல்லட்டுமா? நீ கோபித்துக் கொண்டிருந்தால் உனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவன் யார்? அவனுக்கு தகுந்த சிக்ஷை செய்கிறேன். யாராவது உனக்கு உபகாரம் செய்து அதற்கு பதில் உபகாரம் செய்யவில்லை என்ற வருத்தமா? அவனுக்கு உன் இஷ்டப்படி பகுமானம் செய்கிறேன். அழாதே, தேகத்தை வீணாய் கெடுத்துக் கொள்ளாதே. கொல்லத்தகாதவனை கொல்ல வேண்டுமா? கொல்லத் தகுந்தவனை விட்டுவிட வேண்டுமா? எந்த தரித்திரனை தனவானாக செய்ய வேண்டும், எந்த தனவானை தரித்திரனாக செய்ய வேண்டும்? நீ ஏதாவது பதார்த்தம் வேண்டுமென்று அபேட்சித்தால் நானும் உன்னை சேர்ந்த எல்லோரும் உனக்கு சுவாதீனம் அல்லவா? உன் அபிப்பிராயத்திற்கு விரோதமாக நடக்க மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது உன் எண்ணத்தை நிறைவேற்றுகிறேன். சொல். உன்னிடத்தில் நான் வைத்திருக்கும் பிரீதி எல்லையற்றதென்று தெரிந்திருந்தும் உன் எண்ணத்தை நிறைவேற்றுவேனோ இல்லையோ என்று நீ சந்தேகப்படலாமா? என் அதிகாரத்தையும் சக்தியையும் பலத்தையும் பூர்ணமாய் அறிந்திருந்தும் உன் மனோரதத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் உனக்கு சந்தேகம் என்ன? சூரியனுடைய ரதம் சஞ்சரிக்கும் வரையில் உள்ள பூமி என் ஆக்ஞைக்கு உட்பட்டது.
கிழக்கிலும் தெற்கிலும் உள்ள சிந்து, சௌவீரம், சௌராஷ்டிரம், வங்கம், அங்கம், மகதம், மத்ஸ்யம், காசி, கோசலம் என்ற தேசங்களில் இருக்கும் தங்கம், வெள்ளி, முத்துக்கள், ரத்னங்கள் முதலிய தனங்களையும் தானியங்களையும் நேர்த்தியான போர்வைகளும் தெரிவிக்கிறேன். உனக்கு எது வேண்டுமோ அதை கேள். ஏன் இப்படி தரையில் படுத்துக்கொண்டு தேகத்தை சிரமப்படுத்துகிறாய்? எழுந்திரு, எழுந்திரு. நீ எதற்காக பயப்படுகிறாய்? நிஜத்தை சொல். நான் இதுவரையிலும் செய்திருக்கும் புண்ணியம் அறிய பிரதிஜை செய்கிறேன். சூரியன் பனியை நாசம் செய்வது போல் உன் மனசில் இருக்கும் கவலையையும் பயத்தையும் நீக்க தவறமாட்டேன் என்று பிரார்த்தித்தார். அதை கேட்டு கைகேயி ஒருவாறு சமாதானம் அடைந்து தசரதருடைய மனசுக்கு பிரியமில்லாத விஷயத்தை சொல்ல வேண்டுமென்ற விருப்பம் கொண்டு அவரை கோரமான பிரதிஜை செய்யும்படி நிர்பந்திக்க ஆரம்பித்தாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 11. கைகேயி வரங்களை கேட்டது. உன் பர்த்தாவை கோரமான பிரதிஜை செய்யும்படி நிர்பந்தித்த பிறகு இந்த 2 வரங்களையும் கேள் என்று மந்திரையால் போதிக்கப்பட்டதை கைகேயி ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு தசரதர் மன்மத பானங்களால் அடிபட்டு காமவெறி கொண்டு கேட்டதை கொடுக்க தயாராயிருப்பதை அறிந்து பூமண்டல சக்கரவர்த்தியான மகாராஜாவிற்கு நமது இஷ்டத்தை பூர்த்தி செய்வது சாத்தியமில்லாமற் போகுமா என்று நிச்சயத்துடன், எனக்கு தேகத்தில் கொஞ்சமேனும் அசௌக்கியமில்லை. நீர் சொன்ன பதார்த்தங்களில் யாதொன்றும் வேண்டாம். எனக்கு உம்மால் ஆக வேண்டிய காரியம் ஒன்று. கொடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் எல்லையில்லாத சக்தியுடைய நீர் அதை முடித்துக் கொடுக்க வேண்டும். அப்படி செய்ய இஷ்டமிருந்தால் நான் சொல்கிறபடி பிரதிஜை செய்யும். பிறகு என் மனசில் உள்ள அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறேன் என்று குரூரமான வார்த்தைகளை சொன்னாள். அதை கேட்டவுடன் தசரதர், இவளுடைய உத்தரவுப்படி நாம் நடக்க தயாராயிருக்க நம்மிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் போல் பிரதிஜை செய்ய சொல்லுகிறாளே, இவள் அபேட்சிக்கக்கூடிய விஷயத்தை முடித்துக் கொடுப்பது நமக்கு எவ்வளவு சுலபம். நாம் பயந்தபடி இவளுக்கு தேக அசௌக்கியம் முதலிய உபதிரவங்கள் இல்லாமல் போனது நமது பாக்கியம் என்று புன்சிரிப்புடன் அவளுடைய முகத்தை தான் நன்றாய் ஆசை தீர பார்க்க வேண்டும் என்று அவளை தலைமயிரை பிடித்து தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டு அவளிடத்தில் வைத்திருக்கும் பிரீதியால் இன்னது சொல்லுகிறோம் என்று யோசிக்காமல், அழகில் நெகரில்லாத கர்வம் கொண்டவளே, ஸ்திரீகளுக்குள் உன்னை காட்டிலும் எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்களா? புருஷர்களுக்குள் நரசிரேஷ்டனான ராமனை காட்டிலும் எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்களா? சத்துருக்களால் ஜெயிக்க முடியாதவனும் என் உயிர்நிலையும் புருஷோத்தனும் மகாத்மாவாயிருக்கும் ராமன் மேல் பிரதிஜை செய்கிறேன். உனக்கு என்ன வேண்டும்? எவனை ஒரு முகூர்த்த காலமாவது பார்க்காமல் இருந்தால் நிச்சயமாய் என் உயிர் தரிக்காதோ அந்த ராமன் மேல் உன் அபிப்பிராயத்தை பூர்த்தி செய்வதாய் பிரதிஜை செய்கிறேன். என் தேகத்தையும் பிராணனையும் பரதன் முதலிய மற்ற புத்திரர்களையும் எனக்கு பிரியமான பந்துக்களையும் இதர பிராணிகளையும் இழக்க சம்மதிப்பேன். ராமனை மாத்திரம் விட்டு பிரிய சம்மதிக்க மாட்டேன். உன் மனோரதத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த ராமன் மேல் பிரதிஜை செய்கிறேன். உன் மனசுப்படி நடக்க தவறினால் நான் பிழைத்திருப்பேனா? நான் சொல்லும் வார்த்தையும் என் மனசில் இருக்கும் அபிப்பிராயமும் ஒன்றே என்று நன்றாய் யோசித்து தெரிந்து கொண்டு நீ அபேட்சிக்கும் விஷயத்தை தெரிவித்து என்னை காப்பாற்று. இதற்கு மேல் உனக்கு எது இதமென்று தோன்றுகிறதோ அதை சொல். பார்ப்பவர்களுடைய நேத்திரங்களையும் மனசையும் அபகரிக்கும் உன் சௌந்தரியத்தின் மகிமையையும் என் சக்தியையும் பூர்ணமாய் அறிந்திருந்தும் நீ இப்படி என்னிடத்தில் சந்தேகிப்பது நியாயமா? நீ எதை விரும்புகிறாயோ அதை முடித்துக் கொடுக்கிறேன் என்று நான் இதுவரையிலும் செய்த புண்ணியத்தின் மேல் ஆணையிடுகிறேன் என்றார். கைகேயியோ மந்திரையால் போதிக்கப்பட்டபடி ராமனை காட்டிற்கு அனுப்பி பரதனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற பிடிவாதத்தை நிறைவேற்றுவதில் திருஷ்டியுள்ளவள். தசரதர் நான் எண்ணினபடி பிரதிஜை செய்து விட்டார். எனக்கு அனுகூலமாய்விட்டார். என் எண்ணம் எதாயிருந்தாலும் என் பர்த்தா அதை தவறாமல் முடித்து வைப்பார் என்ற நிச்சயத்தாலும் பரதனிடத்தில் வைத்த அதிக பிரியத்தாலும் அளவில்லாத ஆனந்தமடைந்தாள். உன் கோரிக்கையை எப்படியாவது நிறைவேற்றுகிறேன் என்று ராமன் மேல் ஆணை வைத்து சொன்ன வாக்கியத்தால் சந்தோஷித்து தசரதருக்கு பரம சத்துருக்களும் சொல்ல துணியாத அவருடைய பிராணனை அபகரிக்க வந்த யமனை போலும் இருக்கும் மகா கோரமான வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் தசரதர் இப்படி பிரதிஜை செய்தாலும் நான் கேட்கப் போகிற விஷயம் மகா கோரமானது. விஷயத்தை கேட்ட பிறகு என்னால் செய்ய முடியாது என்று அவர் சொல்லிவிட்டால் நமது மனோரதம் வீணாய் போய்விடுமே என்று சந்தேகப்பட்டு அவருடைய பிரதிஜையை உறுதிப்படுத்துவதற்காக லோகத்தில் மனுஷர்களுடைய எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் செய்கைகளுக்கும் எப்போதும் சாட்சிகளாயிருக்கும் தேவதைகளை கூப்பிட்டு, மகாராஜா,
நீர் ராமன் மேலும் உமது புண்ணியத்தின் மேலும் ஆணையிட்டு நான் கேட்ட வரங்களை கொடுக்கிறேன் என்று சொன்னது வாஸ்தவமானால் அக்னி முதலான 30 தேவதைகளும் சந்திர சூரியர்களும் ஆகாசமும் நட்சத்திரங்களும் ராத்திரியும் பகலும் திக்குகளும் ஸ்வர்க்கமும் பூதேவியும் கந்தர்வர்களும் ராட்சசர்களும் ராத்திரியில் சஞ்சரிக்கும் ஜந்துக்களும் வீடுகளில் வசிக்கும் கிரக தேவதைகளும் மற்ற பிராணிகளும் உமது பிரதிஜையை கேட்கட்டும். தேவதைகளே, சத்தியம் தவறாதவராயும் மகா தேஜஸ்வியும் தர்மத்தை அறிந்தவருமாயிருக்கும் இந்த தசரதர் நான் கேட்ட வரங்களை கொடுப்பதாய் பிரதிஜை செய்திருக்கிறார். நீங்கள் எல்லோரும் நன்றாய் கேளுங்கள். நீங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சிகள் என்று உரக்க கூவி மகா பராக்கிரமசாலியான தசரதரை தன் வசப்படுத்திக் கொண்டு அவர் செய்த பிரதிஜையை தவற முடியாமல் அவரை தர்மபாசத்தால் கட்டி காமத்தால் மோகித்து எதை கேட்டபொழுதிலும் கொடுக்க தயாராயிருக்கிறார் என்ற நிச்சயத்துடன் தசரதரை பார்த்து, மகாராஜா, முன் நடந்த விருத்தாந்தத்தை சொல்லுகிறேன் கேள். நீர் சம்பரன் என்ற அசுரனுடன் யுத்தம் செய்யும் போது ராத்திரி காலத்தில் நடந்த சண்டையில் அவன் உம்மை சஸ்திரங்களாலும் அஸ்திரங்களாலும் காயப்படுத்தி மூர்ச்சையடையச் செய்தான். அப்போது நான் வெகு ஜாகிரதையுடன் விழித்துக் கொண்டு உமது ரதத்தை அவ்விடத்தில் இருந்து அபாயமில்லாத வேறிடத்திற்கு ஓட்டிக் கொண்டு போய் அங்கே அநேக சைத்தியோபசாரங்களை செய்து உமது உயிரை காப்பாற்றினேன். ஞாபகம் இருக்கிறதா? நீர் சந்தோஷித்து எனக்கு 2 வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீர். நான் அவைகளை உம்மிடத்திலேயே வைத்து எனக்கு சமயம் வரும்போது கேட்பதாக சொன்னேன். சகல பூமண்டலத்திற்கும் அதிபதியே, சத்தியம் தவறாதவரே, அந்த 2 வரங்களையும் இப்போது கேட்கிறேன். முன் எனக்கு கொடுப்பதாய் தர்மத்தை அனுசரித்து பிரமாணம் செய்தவர் இப்போது கொடுக்க மாட்டேன் என்றால், அப்படி உம்மால் அவமதிக்கப்பட்ட நான் பிராணனை வைத்துக் கொள்ள மாட்டேன். இப்போதே பலாத்காரமாய் உயிரை போக்கிக் கொள்வேன் என்றாள். கைகேயி சொன்ன வார்த்தையாலேயே தசரதர் அவளுடைய வசப்பட்டு காட்டில் வேடனுடைய பாட்டால் இழுக்கப்பட்டு அவன் விரித்திருக்கும் வலையில் அகப்பட்டு உயிரை இழுக்கும் மான் போல், எதாயிருந்தாலும் உன் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன். உனக்கு இந்த 2 வரங்களையும் கொடுத்தேன். இப்பொழுது நீ கேட்கலாம் என்று ஒப்புக்கொண்டார். ஐயோ பாபம்! தனக்கு விசேஷ துக்கமும் பிராணநாசமும் அதனால் நேரிடப் போகிறதென்று அவருக்கு தெரியவில்லை. அப்போது காமத்தால் மோகிக்கப்பட்டு கேட்ட வரங்களை கொடுக்க தயாராயிருக்கும் தன் பர்த்தாவை பார்த்து, நாதா, எனக்கு தம்மால் பூர்வ காலத்தில் கொடுக்கப்பட்ட 2 வரங்களையும் இப்பொழுது கேட்கப் போகிறேன். நான் சொல்வதை கவனமாய் கேளும். ராமனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக எந்த வஸ்துக்கள் சேர்க்கப்பட்டு சித்தமாயிருக்கின்றனவோ அவைகளை கொண்டே என் புத்திரனான பரதனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும். பூபாலா, பூர்வம் தேவாசுர யுத்தத்தில் என்னிடத்தில் நீர் திருப்தி அடைந்து கொடுத்த வரங்களில் 2வதை கேட்க இதே சமயம். ராமன் ராஜ்யத்தை விட்டு மரபுரி, மான் தோல், ஜடை முதலியவைகளை தரித்து தபஸ்வியாய் 14 வருஷங்கள் வரையில் தண்டகாரண்யத்தில் வசிக்கட்டும். காலதாமசம் செய்யக்கூடாது. இப்போதே என் பரதன் யுவராஜாவாக இந்த பூமியை யாதொரு உபதிரவம் இல்லாமல் அனுபவிக்க வேண்டியது. இதுதான் என் மனோரதம். இதை பூர்த்தி செய்வதாக நீர் பிரமாணம் செய்திருக்கிறீர். நீர் கொடுத்ததை கேட்கிறேனே ஒழிய புதிதாக ஒன்றையும் கேட்கவில்லை. உம்மை நான் அநியாயமாக நிர்பந்தம் செய்யவில்லை. நீர் பிரதிஜை செய்ததால் மாத்திரமே கேட்கிறேன். கடன் வாங்கினவனை கடன் கொடுத்தவன் திரும்பவும் கேட்கையில் அவனுக்கும் ஹிம்சையாய்த்தான் இருக்கும். ஆனால் அது தோஷமாகுமா? இன்றைக்கே ராமன் காட்டிற்கு போவதை நான் பார்க்க வேண்டும். ராஜேஸ்வரா, நீர் செய்த பிரதிஜையை சத்தியம் தவறாமல் நிறைவேற்றும். அப்படி செய்து நீர் பிறந்த இக்ஷ்வாகு குலத்தையும் ஆதிகாலம் முதல் உமது முன்னோர்கள் அனுஷ்டித்து வந்த ஆச்சாரத்தையும் சொன்ன சொல்லை தவறாமல் இருந்தல் என்ற முக்கிய லட்சணத்தையும் உடைய உமது க்ஷத்ரிய தர்மத்தையும் காப்பாற்றிக் கொள்ளும். மனுஷியர்கள் உத்தம கதியை அடைவதற்கு சத்தியம் தவறாமல் இருப்பதே சிரேஷ்டமான சாதனம் என்று மகா தபஸ்விகள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால். வால்மீகி ராமாயணம், அயோத்தியா காண்டம், சர்க்கம் 12. தசரதர் கைகேயின் நிச்சயத்தை மாற்ற எத்தனித்தது. கைகேயின் வார்த்தைகள் தசரருடைய காதில் இடி விழுந்தது போல் விழுந்தன. அவைகளை கேட்டு பிரஜையற்று துக்க சமுத்திரத்தில் மூழ்கினார். ராமாபிஷேகத்திற்கு விக்னம் செய்து எனக்கு இவ்வளவு வருத்தத்தை உண்டாக்குவது இதுவரையிலும் நல்ல சுபாவமுள்ள கைகேயிக்கு லட்சணம் அல்லவே. அவள் இப்படி சொல்ல மாட்டாளே. ஆகையால் இது வாஸ்தவம் அல்ல, சொப்னமா? அல்ல, இப்போது நான் தூங்கவில்லையே, விழித்துக் கொண்டிருக்கிறேனே. சித்தப்பிரமையா? அதற்கு காரணங்கள் யாதொன்றும் இல்லையே. பூர்வ ஜென்மத்தில் என்னால் அனுபவிக்கப்பட்ட விஷயங்களின் ஞாபகமா? பூர்வ ஜென்மத்திலும் இப்படிப்பட்ட அவஸ்தை நேர நியாயம் இல்லையே. தேகத்தில் வியாதி அதிகரித்து வைத்தியம் பிடிக்கிறதா என்று அநேக விதமாய் யோசித்தும்
கொஞ்சம் கூட ஆறுதல் அடையவில்லை. பிறகு பிரக்ஞை தெளிந்து கைகேயின் வார்த்தைகளாகிற பானங்களால் துடைக்கப்பட்டு புன்னையடைந்து புலியை கண்ட மானை போல் இந்திரிய சுவாதீனமில்லாதவராய் மகாவிஷமுள்ள சர்ப்பம் பிடாரனால் கட்டப்பட்டு மந்திரங்களால் சக்தியற்று உஷ்ணமாய் பெருமூச்சு விட்டு சீறிக்கொண்டிருப்பது போல் தசரதர் வெறும் தரையில் உட்கார்ந்து கொண்டு சீ சீ இதென்ன பிழைப்பு என்று சொல்லி திரும்பவும் சோகத்தால் மூர்ச்சை அடைந்தார். வெகு காலம் கழித்து பிரக்ஞை தெளிந்து மகா கோபத்துடன் கைகேயியை கண்ணால் எரித்து விடுகிறதைப் போல் பார்த்து, அடி கிரூர சுபாவம் உள்ளவளே, கெட்ட எண்ணம் உள்ளவளே, இந்த குலத்தை கெடுக்க வந்தவளே, மகா பாபி, நானாவது ராமனாவது உனக்கு செய்த பாபம் என்ன? தன் தாயினிடத்தில் போல் உன்னிடத்தில் விசுவாசமும் மரியாதையும் உள்ள ராமனுக்கு இப்படி அனர்த்தத்தை சம்பாதிக்க ஏன் எத்தனித்தாய்? உன்னை சொல்வதில் யோஜனமில்லை. இது நானே தேடிக்கொண்ட அனர்த்தம். லோகத்தில் கொடிய விஷமுள்ள பாம்பை யாராவது வீட்டில் கொண்டு வந்து வைத்துக் கொள்வார்களா? உன்னை நல்ல வம்சத்தில் பிறந்த நன்னடத்தியுள்ள ராஜபுத்திரி என்று எண்ணி மோசம் தெரியாமல் வீட்டில் வருவித்துக் கொண்டேன். அது என் நாசத்திற்கு காரணமாயிற்று. சகல ஜனங்களும் ராமனுடைய கல்யாண குணங்களை ஒரே மனசாக ஸ்தோத்திரம் செய்கையில் எந்த குற்றத்தை முன்னிட்டு என் பிரியமான புத்திரனை தள்ளிவிடுவேன்? கௌசல்யை தள்ளி வைப்பேன், சுமித்திரையை தள்ளி வைப்பேன், என் ஐஸ்வர்யத்தை இழப்பேன், என் உயிரையும் விட்டு விடுவேன். என்னிடத்தில் மகா பிரீதியை வைத்திருக்கும் ராமனை மாத்திரம் ஒருபொழுதும் தள்ளிவிட மாட்டேன். என் மூத்த புத்திரனான ராமனை பார்க்க பார்க்க எனக்கு பிரீதி அதிகமாகிறது. அவனை ஒரு நிமிஷம் பார்க்காமல் இருந்தாலும் என் பிராணன் போய்விடும். சூரியன் இல்லாமல் ரோகங்கள் இருக்க முடியும், ஜலம் இல்லாமல் பயிர்கள் இருக்க முடியும். ராமன் இல்லாமல் என் தேகத்தில் பிராணன் நில்லாது. மகா பாபத்தை செய்ய வேண்டும் என்று கொடி கட்டினவளே, போதும், இத்துடன் நிறுத்து. இந்த பிடிவாதத்தை விடு. உன் பாதங்களை என் சிரசால் தொட்டு பிரார்த்திக்கிறேன். இனிமேலாவது தயவு செய்து இந்த எண்ணத்தை விடு. மகா கோரமான இந்த பாபத்தை நினைக்க எப்படி துணிந்தாய்? ஒருவேளை பரதனிடத்தில் எனக்கு பிரீதி இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள இப்படி சொன்னாயா? அப்படியானால் பரதனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றல்லவோ சொல்ல வேண்டும். ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று இப்போது நீ சொல்லும் வார்த்தைகள், ராமன் தர்மத்தில் எல்லோரையும் விட மூத்தவன், ஆகையால் அவனே எனக்கு மூத்த புத்திரன், அவனுக்கு பிறகுதான் பரதன் என்று நீ இதற்கு முன் ராமனை குறித்து சொல்லியிருக்கும் வார்த்தைகளுக்கு விரோதம் அல்லவா? ஆகையால் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவாது ராமன் உனக்கு செய்த சுசுரூஷைக்காவது நீ அப்படி சொல்லியிருக்க வேண்டும். ராமனுக்கு அபிஷேகமாக போகிறது என்று கேட்டவுடன் நீ மிகுந்த சோகமடைந்து என்னை விசேஷமாய் நிர்பந்தித்து வருத்தப்படுகிறதையும் பிறருடைய போதனைக்குட்பட்டு கோபகிரகத்தில் விதமாய் படுத்துக் கொண்டிருப்பதையும் யோசிக்கையில் என்னை பரீட்சிப்பதற்காக சொன்ன வார்த்தைகள் அல்லவென்று தெரிகிறது. நல்ல சுபாவம் உள்ளவர்களுக்கு திடீரென்று விபரீத புத்தி உண்டாவது குலநாசத்திற்கு ஹேதுவாகும். இதுவரையில் நீதி தவறாமல் இருந்தவளே, உனக்கு இந்த துர்புத்தி உண்டானதை பார்த்தால் இக்ஷ்வாகு குலத்திற்கு பெரிய அனர்த்தம் சமீபித்திருக்கிறது என்று எண்ணுகிறேன். இதுவரையில் நீ என்னிடத்தில் அயுக்தமாயாவது என் மனசிற்கு விரோதமாயாவது நடந்து கொண்டதில்லை. ஆகையால் முன்பின் யோசிக்கையில் உன் வார்த்தைகளை நான் நம்ப முடியவில்லை. பெண்ணே, ராகவன் மகாத்மாவான பரதனுக்கு சமமல்லவா என்று நீ என்னிடத்தில் பல தடவை சொல்லவில்லையா? அதற்கு உன் வார்த்தைகளே சாட்சி. ஆகையால் நீ இப்பொழுது சொல்வதை நம்ப மாட்டேன். தர்மாத்மாவாகவும் கீர்த்திமானாவாகவும் இருக்கும் அந்த ராமனை 14 வருஷங்கள் காட்டிற்கு அனுப்ப உனக்கு மனசை எப்படி சம்மதித்தது? ராமன் தர்மத்திலே நாடின மனசை உடையவன். காட்டிற்கு அனுப்பும்படியான தோஷம் அவனிடத்தில் காணேன். மிகுந்த செல்வத்தில் வளர்ந்தவன், மிருதுவான சரீரத்தை உடையவன். அவனை காட்டிற்கு அனுப்ப உன் மனசு எப்படி துணிந்தது? அதர்மத்தை செய்வதற்கு நீ பயந்தவள் அல்லவா? அந்த பயம் இப்போது எங்கே போயிற்று? கோரமான வரத்திற்கு ராமனை அனுப்ப பிடிவாதம் பிடிக்கிறாயா? இது இருக்கட்டும். ராமன் சகல பிராணிகளுக்கும் பிரியன். அவன் காட்டிற்கு போக அவை சம்மதிக்குமோ? ராமன் உனக்கு சுசுரூஷை செய்வதில் கொஞ்சம் கூட தவறுகிறதில்லையே. பரதனை காட்டிலும் ராமன் எப்போதும் உனக்கு அதிக சுசுரூஷை செய்கிறான் அல்லவா? அப்படி இருக்க நீ பரதனிடத்தில் என்ன விசேஷத்தை கண்டாய்? நரசிரேஷ்டனான ராமனை காட்டிலும் யார் உனக்கு சுசுரூஷை செய்வார்கள்? உன்னிடத்தில் விசேஷ மரியாதையும் வணக்கத்தையும் வைத்து உன் சொற்படி நடக்கிறவர்கள் ராமனை தவிர யார் இருக்கிறார்கள்? அப்படி இருக்க அவனை காட்டிற்கு அனுப்ப எப்படி உன் மனசு துணிந்தது?
இந்த ராஜ்யத்தில் கோடானு கோடி ஸ்திரீகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாராவது ராமன் செய்யத்தகாத காரியத்தை செய்தான், அதனால் அவனுக்கு அபகீர்த்தி என்று சொல்லுகிறார்களா? இந்த தேசத்தில் அநேக ஆயிரம் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் யாராவது அசூயால் காரணமில்லாமல் ராமனுக்கு அபகீர்த்தி உண்டாகும்படி நிந்திக்கிறார்களா? ராமன் சுத்தமான மனசுடன் சகல பூதங்களையும் தன் எண்ணத்தாலும் வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் சமாதானம் செய்து தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு அவர்கள் இஷ்டப்பட்டதை கொடுத்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறான். சகல பூதங்களுக்கும் ஹிதத்தையே தேடுவதால் சொர்க்கம் முதல் வைகுண்டம் வரையிலுள்ள லோகங்களை சுவாதீனப்படுத்திக் கொள்கிறான். அபரிமிதமான தானங்களை கொடுத்து ஏழைகளை வசப்படுத்திக் கொள்கிறான். பெரியவர்களுக்கு விசேஷ சுசுரூஷை செய்து அவர்களை தனக்கு ஹிதோபதேசம் செய்யும்படி வசப்படுத்திக் கொள்கிறான். யுத்தத்தில் தன் வில்லை காட்டுவதாலேயே சத்துருக்களை ஜெயித்து சுவாதீனப்படுத்திக் கொள்கிறான். ஆகையால் தயையாலும் தானத்திலும் வித்தையிலும் பராக்கிரமத்திலும் வீரன். உண்மையே பேசுதல், பரலோகத்தை கொடுக்கும் தானம், சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஆகார நியமம் முதலிய தபஸ், இந்த லோகத்தில் பிறருக்கு பிரியத்தை உண்டு பண்ணக்கூடிய தானம், எல்லோருக்கும் மித்திரனாயிருத்தல், ஸ்நானம், ஜபம் முதலியவைகளால் சுத்தமாயிருத்தல், பிறருடைய அபிப்பிராயத்தை அனுசரித்து நடத்தல், தத்துவ ஞானம், குரு சுஸ்ரூஷை முதலிய உத்தம குணங்கள் ராகவனிடத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கின்றன. மேற்சொன்ன லட்சணங்கள் உள்ளவனாயும் தேவதைகளுக்கு சமமானவனாகவும் மகரிஷிகளைப் போல் தேஜஸ்வரனாகவும் சகல பிராணிகளுக்கும் பிரியனாகவும் இருக்கும் ராமனிடத்தில் துவேஷம் கொண்டு அவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று எப்படி பிரார்த்திக்கிறாய்? ராமன் சகல பிராணிகளுத்திலும் பிரியமாக பேசுகிறவன். அப்படி இருக்க என்னிடத்தில் ஒருபொழுதும் எனக்கு பிரியமில்லாத விஷயத்தை சொல்லுவான் என்று நினைக்கக்கூட காரணமில்லை. உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக என் பிராணனை காட்டிலும் எனக்கு பிரியமான ராமனிடத்தில் அவனுக்கு பிரியமில்லாத விஷயத்தை எப்படி சொல்வேன்? பொறுமை, அடக்கம், கொடுப்பது, உண்மை பேசுவது, தர்மம், நன்றி அறிவு, பிராணிகளுக்கு ஹிம்சை செய்யாமல் இருத்தல் என்ற உத்தம குணங்கள் யாரிடத்தில் விளங்குகின்றனவோ அந்த ராமனை தவிர என்னை காப்பாற்றுகிறவன் யார்? நான் அவனை எப்படி தள்ளிவிடுவேன்? கைகேயி, எனக்கோ வயசாகிவிட்டது, வெகு காலம் ஜீவித்திருக்க மாட்டேன். என் ஸ்திதியை பார்த்தால் யாருக்கும் இரக்கம் வரும். கிழவனாகையால் சொன்ன வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டிருப்பவன். ஆகையால் என்னிடத்தில் தயவு செய். சமுத்திரங்களால் சூழப்பட்ட இந்த பூமியில் எந்த பதார்த்தங்கள் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். ராமனிடத்தில் இருக்கும் கோபத்தை விடு. கைகேயி, நீ எனக்கு சிறியவளாய் இருந்தாலும் உன்னை கைகூப்பி நமஸ்கரிக்கிறேன். உன் பாதங்களையும் தொடுகிறேன். ராமனுக்கு அபயதானம் கொடு. என்னை அதர்மத்திற்கு ஆளாக்காதே. நான் சொன்ன வார்த்தையை தவறும்படி செய்யாதே என்று பிரார்த்தித்தார். இப்படி துக்கத்தால் எரிக்கப்பட்டு பிதற்றிக் கொண்டு மீண்டும் மூர்ச்சை அடைந்தார். பிறகு எழுந்து தள்ளாடிக்கொண்டு ராமனை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஞாபகம் வந்தவுடன் துக்க சமுத்திரத்தில் மூழ்கி கரை காணாமல் ராமாபிஷேகத்திற்கு சம்மதித்தல் என்ற கரையில் தன்னை சேர்க்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்ட தன் பர்த்தாவை பார்த்து கைகேயி மகா கோபத்துடன் அதிக்ரூரமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தாள். ஓய் மகாராஜா, உம்மை போன்ற அநேக ராஜரிஷிகள் சேர்ந்திருக்கும் சமயத்தில் வார்த்தை நேரும்போது தசரதரே, உமக்கு உபகாரம் செய்த கைகேயிக்கு நீர் பதில் உபகாரம் என்ன செய்தீர் என்று கேட்டால், சகல தர்மங்களையும் அறிந்த நீர் என்ன பதில் சொல்வீர்? நான் தர்மம் தவறாதவன் என்று எப்படி சாதிப்பீர்? எவளுடைய தயவால் நான் பிழைத்திருக்கிறேனோ, எவள் தன்னுயிரை கொடுத்து என்னுயிரை காப்பாற்றினாலோ அவளுக்கு அப்போது வரங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தி பிறகு அவைகளை கேட்கும் போது கொடுக்க மாட்டேன் என்றேன் என்று சொல்வீரா? என்ன ராஜசிரேஷ்டா, முன்பு வரங்களை கொடுத்துவிட்டு இப்போது அதற்கு விரோதமாய் பேசுகிறீரே. லோகத்தில் ஒரு ஜாதியை சேர்ந்த ஒருவன் செய்த பிசகு அந்த ஜாதியில் உள்ள மற்றவர்களையும் பீடிக்கும் அல்லவா? எல்லோரும் இப்படி இருப்பார்களே என்று பெயர் வரும் அல்லவா? இப்போது லோகத்தில் உள்ள சகல அரசர்களுக்கும் உம்மால் அபவாதம் நேரப்போகிறது. முன்காலத்தில் சிபி சக்கரவர்த்தி புறாவிற்கும் கழுகிற்கும் விரோதம் நேர்ந்த போது புறாவின் மாம்சத்திற்கு பதிலாக தன் மாம்சத்தை கழுகிற்கு கொடுக்கவில்லையா? அலர்கன் என்ற ராஜரிஷி கண் தெரியாத ஒரு பிராமணனுக்கு அவன் கேட்ட வரங்களை கொடுப்பதாக பிரதிஜை செய்ய அவன் தன் கண்களுக்கு பதிலாக அரசனுடைய கண்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவரும் அப்படியே தன் கண்களை கொடுத்து உத்தமகதி அடையவில்லையா? ஒரு சமயத்தில் தேவதைகள், சமுத்திரராஜா, நீர் எல்லை கடவாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதற்கு சம்மதித்து சமுத்திரமும் அன்று முதல் தான் செய்த பிரதிஜையை தவறாமல் இருக்கவில்லையா? இப்படி உமது முன்னோர்கள் நடந்திருக்க அதை மறக்கலாமா? செய்த பிரதிஜையை தவறலாமா? கெட்ட எண்ணம் உள்ளவனே,
நீ தர்மத்தை விட்டு ராமனை ராஜ்யத்தில் அபிஷேகம் செய்து கௌசல்யுடன் எப்போதும் ஆனந்தமாய் கிரீடிக்க எண்ணம் கொண்டிருக்கிறாய் அல்லவா? நான் கேட்ட வரங்கள் தர்மமாயிருந்தாலும் சரி, அதர்மமாயிருந்தாலும் சரி, சத்தியமாயிருந்தாலும் சரி, அசத்தியமாயிருந்தாலும் சரி, நீர் எனக்கு செய்து கொடுத்த பிரதிஜையை விட்டுக் கொடுக்க மாட்டேன். ராமனுக்கு அபிஷேகம் செய்தால் நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே விஷத்தை கொடுத்து இந்த க்ஷணமே பிராணனை விடுவேன். கௌசல்யை காட்டிலும் உனக்கு நான் விசேஷ சுகத்தை கொடுக்கிறவள் அல்லவா? அப்படி இருக்க யுவராஜாவான ராமனுக்கு தாயை சகல ஜனங்களும் கைகூப்பி வணங்குவதை நான் பார்ப்பதை காட்டிலும் என் பிராணனை விடுவதே உத்தமம். பரதன் மேலும் என் மேலும் ஆணை வைத்து சொல்கிறேன். ராமனை காட்டிற்கு அனுப்பினால் ஒழிய என் மனஸ் திருப்தி அடையாது என்று சொல்லி தசரதர் எவ்வளவு பிரார்த்தித்தும் பதில் சொல்லவே இல்லை. தசரதரும் ராமனை வனத்திற்கு அனுப்புவது, பரதனுக்கு அபிஷேகம் செய்வது என்ற மகா குரூரமான வார்த்தைகளை கேட்டு ஒரு முகூர்த்தம் இந்திரியங்கள் கலங்கி ஒன்றும் பேசாமல் தனக்கு அதுவரையிலும் பிரியமாயிருந்து அப்போது பிரியமல்லாமல் நடக்கும் தன் பாரியையை இமை கொட்டாமல் பார்த்தபடியே இருந்தார். அவளுடைய வார்த்தைகள் வஜ்ரம் போல் அவளுடைய ஹிருதயத்தை பிளந்து கோரமான துக்கத்தையும் சோகத்தையும் உண்டு பண்ணின. அவளுடைய பிடிவாதத்தையும் தான் செய்த கோரமான பிரதிஜையையும் நினைத்து ராமா என்று அலறி பெருமூச்சு விட்டு வெட்டின மரம் போல் பூமியில் விழுந்தார். அவரை பார்க்கையில் கலங்கின மனசை உடையவனைப் போலும், பைத்தியம் பிடித்தவனைப் போலவும், ஜென்னி முதலிய ரோகங்களால் சுபாவமே மாறினவனைப் போலவும், வியாதிகளால் பீடிக்கப்பட்டவனைப் போலவும், மந்திரங்களால் வீரியம் அபகரிக்கப்பட்ட சர்ப்பத்தை போலவும் தோன்றிற்று. பிறகு கைகேயியை பார்த்து மிகவும் வணக்கமாய், பெண்ணே, உனக்கு ஹிதத்தை போல் தோன்றும் இந்த அனர்த்தத்தை யார் உபதேசித்தார்கள்? ஏதோ பிசாசு பிடித்தவளைப் போல் புத்தி தப்பி என்னை பார்த்து இம்மாதிரி வெட்கம் இல்லாமல் பேசுகிறாய். நான் உன்னை விவாகம் செய்யும் காலத்தில் நீ கெட்ட நடத்தை உள்ளவள் என்று அப்போது அறிய முடியவில்லை. இப்போது வயசான பிறகு உன் சுபாவம் வெளிப்படுகிறது. யாரிடத்தில் இருந்து உனக்கு பயமுண்டாகி இப்படிப்பட்ட வரங்களை கேட்கிறாய்? உன் பர்த்தாவான எனக்கும் சகல பிராணிகளுக்கும் பரதனுக்கும் பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று உனக்கு இஷ்டமிருந்தால் இந்த கெட்ட எண்ணத்தை விட்டுவிடு. நீ முன் ஜென்மத்தில் மகாபாபத்தை செய்தவளாகையால் இந்த ஜென்மத்தில் அல்ப புத்தியுள்ளவள். ஆகையால் ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற பாபத்தை செய்ய நிச்சயித்திருக்கிறாய். ஆகையால் உனக்கு தயவேது என்னிடத்திலாவது ராமனிடத்திலாவது உனக்கு துக்கத்திற்காவது இஷ்ட விரோதத்திற்காவது காரணம் நேர்ந்ததென்று சொல்லக்கூடுமா? நீ இவ்வளவு சிரமப்பட்டும் இவ்வளவு பாபத்தை சம்பாதித்தும் இவ்வளவு ஜனங்களுடைய கோபத்திற்கும் துவேஷத்திற்கும் சாபத்திற்கும் பாத்திரமாகவும் உன் எண்ணம் நிறைவேறப் போகிறதில்லை. இந்த ராஜ்யத்தில் ராமன் இருந்தால் பரதன் இருப்பான். ராமன் இல்லாவிடால் பரதனும் இருக்க மாட்டான். ராமனை விட பரதன் மகா தார்மீகன் அல்லவா? ஆகையால் 4 புத்திரர்களுக்கும் இந்த ராஜ்யத்தை சமமாக பிரித்துக் கொடுக்கிறேன். அல்லது பரதனுக்கே ராஜ்யாபிஷேகம் செய்து வைக்கிறேன். ராமனை மாத்திரம் வயசென்ற என் சமீபத்தில் இருக்கும்படி ஒப்புக்கொள். இப்படி செய்யாவிட்டால் உன் எண்ணம் நிறைவேறாது. என்னை வீணாய் ஹிம்சித்து மரணத்திற்கு உட்படுத்தினதுதான் லாபம். காட்டிற்கு போய் என்று நான் சொன்னவுடன் ராகுவால் பீடிக்கப்பட்ட சந்திரனைப் போல் காந்தி குறைந்திருக்கும் ராமனுடைய முகச்சந்திர மண்டலத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நான் மந்திரிகளுடனும் மித்திரர்களுடனும் தேசத்து ஜனங்களுடனும் இதர தேசத்து ராஜாக்களுடனும் பிராமணர்களுடனும் ரிஷிகளுடனும் பூர்ணமாக ஆலோசனை செய்து அநேக விதமாய் பரீட்சித்து நிச்சயித்திருக்கும் இந்த ராமாபிஷேகத்தை என் சைன்யங்களை சத்ரு சைன்யங்கள் நாசம் செய்வது போல் உன் பிடிவாதம் நாசம் செய்வதை எப்படி பார்த்து கொண்டிருப்பேன்? அநேக தேசங்களில் இருந்து வந்திருக்கும் ராஜாக்கள் என்னை பற்றி என்ன சொல்வார்கள்? தசரதனுக்கு 60,000 வருஷங்களாகியும் விவேகமில்லை, ஏதோ அதிர்ஷ்டவசத்தால் இதுவரையில் ராஜ்யபாரம் செய்து வருகிறான் என்றல்லவோ சொல்வார்கள். வயசிலும் குணங்களிலும் வித்தியிலும் பெரியோர்களான அநேக ஜனங்கள் நாளை காலையில் ராமன் எங்கே, ஏன் அவனுக்கு அபிஷேகம் நடக்கவில்லை என்று என்னை கேட்டால் நான் அப்போது என்ன சொல்வேன்? முன் காலத்தில் நான் கைகேயிக்கு கொடுத்த 2 வரங்களை பூர்த்தி செய்வதற்கு அவள் கேட்டபடி ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டு பரதனுக்கு அபிஷேகம் செய்ய போகிறேன் என்று நிஜத்தை சொன்னால் நாளை காலை அபிஷேகம் செய்விக்கிறேன் என்ற பிரதிஜை பொய்யாகும் அல்லவா? ராமன் காட்டிற்கு போன பிறகு கௌசல்யை, சுவாமி, என் புத்திரன் உமக்கு என்ன அபராதம் செய்தான் என்று கேட்டால் அவளுக்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்துவிட்டு நான் என்ன பதில் சொல்வேன்? கௌசல்யை எனக்கு பணிவிடை செய்யும் போது தான் பட்ட மகிழ்ச்சி என்பதை மறந்து வேலைக்காரியை போல் நடந்து கொள்வாள். சொக்கட்டான் முதலிய விளையாட்டு காலங்களில் தோழனை போல் சமமாய் பழகுவாள்.
தர்ம காரியங்களை அனுஷ்டிக்கும் காலத்தில் தான் பட்ட மகிழ்ச்சி என்ற கர்வத்தால் மௌனமாயிராமல் பாரியை எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பாள். நான் இதர பாரியைகளை விவாகம் செய்து கொண்ட சமயத்தில் அவர்களிடத்தில் சகோதரியைப் போல் நடப்பாள். என் சரீரத்தை போஷிப்பதில் என் மாதாவைப் போல் நடப்பாள். எப்போதும் என் இஷ்டத்தை பூர்த்தி செய்வதிலேயே நோக்கமுள்ளவளாகவும் எனக்கு பிறகு தன் புத்திரனிடத்தில் பிரீதி வைத்தவளாகவும் எப்போதும் பிரியமாக பேசுகிறவளாகவும் பகுமானம் பெற தகுந்தவளாகவும் இருக்கும் என் மூத்த பாரதியைக்கு எங்கே உனக்கு கோபம் உண்டாகுமோ என்ற பயத்தால் நான் ஒருபோதும் மரியாதை செய்ததே இல்லை. நான் உனக்கு செய்த உபகாரம் எல்லாம் இப்போது எனக்கு அபகாரமாகவே முடிந்தன. ரோகத்தால் பீடிக்கப்பட்டவன் பத்தியமில்லாத பதார்த்தங்களை புஜித்தால் எப்படி ரோகம் விருத்தியாகி கஷ்டப்படுவானோ அப்படி உன் துர்குணங்கள் வெளிப்பட்ட சமயத்தில் அவைகள் எனக்கு கஷ்டத்தையே உண்டு பண்ணுகின்றன. இந்த விஷயத்தை நினைக்கும் போது என் தேகம் எரிகிறது. நான் ராமனை காட்டிற்கு துரத்தினதை சுமித்திரை பார்த்தால் பயமடைந்து நம் புத்திரர்களையும் எப்போது துரத்தி விடுவாரோ என்ற எண்ணத்தில் கொஞ்சமாவது என்னை நம்புவாளா? ஐயோ பாவம், நான் மரணமடைந்தேன். ராமன் வனத்தை அடைந்தான் என்ற 2 கோரமான வார்த்தைகளும் சீதையின் காதில் ஒரே காலத்தில் விழுமே. இமய பர்வதத்தின் தாழ்வரையில் வசித்துக் கொண்டிருக்கும் கிண்ணற ஸ்திரீ தன் நாயகனை விட்டு பிரிந்தால் எப்படி துக்கப்படுவாளோ அப்படி என்னையும் ராமனையும் பற்றி துக்கப்பட்டு சீதை சீக்கிரத்தில் உயிரை விடுவாளே. ராமன் காட்டிற்கு புறப்படுவதையும் ஜானகி துக்கப்படுவதையும் பார்த்த பிறகும் என் பிராணன் நிற்குமா? நிச்சயமாய் நீ ராமனை காட்டிற்கும் என்னை பரலோகத்திற்கும் அனுப்பிவிட்டு விதவையாகி உன் புத்தருடன் இந்த ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். ராமனை வனத்திற்கு அனுப்பிவிட்டு நான் பிழைத்திருப்பேனா? விஷம் கலந்த சாராயத்தின் பளபளப்பை கண்டு ஆசைப்பட்டு அதை குடித்த பிறகு உபதிரவப்படுவது போல் உன் அழகை கண்டு ஆசைப்பட்டு நீ பதிவிரதை என்றும் நன்னடத்தை உள்ளவள் என்றும் எண்ணி உன்னை விவாகம் செய்தேன். இப்பொழுது சமயம் நேர்ந்ததால் நீ கெட்டவள் என்றும் பதிவிரதை அல்லவள் என்றும் காட்டிக்கொண்டாய். எனக்கு பிரியத்தை கொடுக்கும் பொய் வார்த்தைகளால் என்னை மயக்கி உன்னிடத்தில் கட்டுப்படுத்தினாய். காட்டில் வேடன் தன் கீதத்தால் மானை வலையில் இழுத்து கட்டுப்படுத்திக் கொள்வதைப் போல் என்னையும் சீக்கிரத்தில் கொல்லப் போகிறாய். கள்ளை குடித்த பிராமணனை எப்படி ஜனங்கள் வெறுப்பார்களோ அப்படி புத்திரனை விற்று ஸ்திரீயின் பிரியத்தை சம்பாதிக்கும் என்னை இந்த தேசத்தில் இருக்கும் தர்மவான்கள் எல்லாரும் தெருவாய் வெறுப்பார்கள். இதுவரையில் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் நேர்ந்ததில்லை. என்ன துக்கம், என்ன சங்கடம்! பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மங்களின் பலன்கள் இந்த ஜென்மத்தில் தொடர்வது போல் நான் உனக்கு வெகு காலத்திற்கு முன் கொடுத்த வரங்கள் இப்போது என்னை ஹிம்சிக்கின்றன. மகாபாபி, தெரியா தன்மையாய் வெகு காலமாய் மகாபாபியான நான் உன்னை என் சௌக்கியத்திற்காக வைத்து காப்பாற்றி வந்தேன். நீ என்னை கொல்ல வந்திருக்கிறாய் என்று நான் அறியவில்லை. தன்னை தூக்கு போடும் கயிற்றை ஒருவன் வெகு காலமாய் ஜாகிரதையாய் காப்பாற்றி வருவது போல் நான் என் மிருத்யுவை தேடி அழைத்து வந்து அதனிடத்தில் விசேஷ பிரியம் வைத்து மற்றவர்களை அலட்சியம் செய்து அதற்கு சகல உபச்சாரங்களையும் செய்து வந்து முடிவில் அதனால் நாசமடையப் போகிறேன். ஐயோ, இவ்வளவு காலமாய் உன்னுடன் விளையாடிக் கொண்டிருந்தும் நீ எனக்கு யமனென்று அறியாமல் போனேனே. சிறு குழந்தை தெரியாமல் கிருஷ்ண சர்ப்பத்தை தொட்டது போல் நானும் அறியாத்தனத்தால் உன்னை கைப்பிடித்தேன். தசரத மகாராஜா கேவலம் சிறு பிள்ளையைப் போல் முட்டாளாகிவிட்டான். காமத்திற்கு வசப்பட்டான். ஒரு ஸ்திரீயின் பிரியத்தை சம்பாதிப்பதற்காக சகல கல்யாண குணங்களும் பொருந்தின தன் மூத்த குமாரனை எவனாவது வனத்திற்கு அனுப்புவானா என்று சகல பிராணிகளும் என்னை தூஷிப்பார்கள். அது எனக்கு தகும். மகாத்மாவான என் புத்திரன் தகப்பனில்லாத பிள்ளையைப் போல் என்னால் துரத்தப்பட்டான் அல்லவா? நான் கண்ட விரதங்களாலும் பிரம்மச்சரியா ஆசிரமத்திற்கு உரிய தர்மங்களை அனுஷ்டிப்பதாலும் குரு சுশ্ரூஷை முதலியவைகளாலும் என் தேகத்தை ஒடுக்கி இந்திரியங்களையும் மனசையும் அடக்கி எவ்வளவோ சிரமப்பட்டேன். அப்படியிருந்தும் கிரகஸ்தாசிரமத்தை அடைந்த பிறகு ஸ்ரீபோகத்தில் விருப்பம் வைத்து அவற்றை எல்லாவற்றையும் இழந்து மகா கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். நீ காட்டிற்கு போக வேண்டும் என்று நான் சொன்னவுடன் ராமன் அப்படியே செய்கிறேன் என்று சந்தோஷமாய் ஒப்புக்கொள்வானே ஒழிய ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல மாட்டான். அப்படி அவன் சொன்னால் பார்வைக்கு அது அதர்மமாக தோன்றினாலும் என் ஆக்ஞையை மீறுவதாக காணப்பட்டாலும் அது எனக்கு விசேஷ பிரியத்தையே உண்டு பண்ணும். ஆனால் என் புத்திரன் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டானே. சுத்தமான மனசையுடைய ராகவன் என் கபடமான அந்த காரணத்தை அறிய மாட்டான். நான் மனத்திற்கு போ என்றால் நான் நிஜமாகவே அப்படி செய்கிறேன் என்று சொல்வான்.
ராகவன் காட்டிற்கு சென்றால் சகல பிராணிகளும் என்னை சீ என்று காரி உமிழும். நான் அதை எப்படி பொறுப்பேன்? இறந்த பின் நிச்சயமாய் நரகத்தை அடைவேன். ராமன் வனத்திற்கு சென்ற பிறகு எனக்கு பிரியமான மனுஷர்களிடத்தில் இன்னும் வேறு என்ன அநியாயம் செய்ய யோசித்திருக்கிறாய்? ராமன் வனத்திற்கு போனவுடன் கௌசல்யை மரணம் அடைவாள். லக்ஷ்மணன் ராமனுடன் வனத்திற்கு செல்வான். சத்ருகுணன் பரதனோடு இருக்கிறான். கௌசல்யையும் என்னையும் ராமனையும் தன் புத்திரனை இழந்து அந்த துக்கத்தை சகிக்காமல் சுமித்ரையும் என்னுடன் இறப்பாள். ஆகையால் கௌசல்யையும் என்னையும் சுமித்ரையும் உன் புத்திரனை தவிர மூவர்களையும் துக்கம் என்ற நரகத்தில் தள்ளிவிட்டு சௌக்கியமாயிரு. இதுவரையிலும் ஒருவராலும் அசைக்க முடியாததும் சகல உத்தம குணங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் வெகு காலமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறதும் யாதொரு தோஷமில்லாததுமான இந்த இக்ஷ்வாகு குலம் நானும் ராமனும் போன பிறகு அலங்கோலமாகும். ராமனை காட்டிற்கு அனுப்புவது பரதனுக்கு இஷ்டமாயிருந்தால் நான் இறந்த பிறகு அந்த பாபி எனக்கு உத்தரக்கிரியைகளை செய்ய வேண்டாம். அல்ப சுபாவம் உள்ளவளே, ஜென்ம சத்ருவே, கேகை ராஜனுடைய பெண்ணே, இப்போதாவது உன் மனஸ் குளிர்ந்ததா? உன் மனோரதம் பூர்த்தியாயிற்றா? என்னையும் கொன்று புருஷோத்தமனான ராமனையும் காட்டிற்கு துரத்தை விட்டு விதவையாகி நீயும் உன் புத்திரனான பரதனும் இந்த ராஜ்யத்தை ஆளுங்கள். பார்வைக்கு மாத்திரம் நீ ராஜபுத்திரி. உன்னால் எனக்கு ஒப்பில்லாத அபகீர்த்தியே நேரும். லோகத்தில் சகல ஜனங்களும் என்னை அவமானிப்பார்கள். பாவம் செய்தவனை கண்டால் சகல பிராணிகளும் அல்ப பதார்த்தம் என்று விலகுவதைப் போல் என்னை கண்டால் விலகி ஓடுவார்கள். இம்மூன்று தோஷங்களும் ஒரே ரூபமெடுத்து வந்தது போல் நீ என் கிரகத்தில் வசித்துக் கொண்டிரு. இதுவரையில் எப்பொழுதும் ரதங்கள், குதிரைகள், யானைகள் முதலிய வாகனங்களில் மகாராஜாவைப் போல் செல்லும் வழக்கத்தை உடைய என் குழந்தை ராமன் கோரமான வனத்தில் கால்நடையாய் எப்படி சஞ்சரிப்பான்? சமயக்காரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ராமனுக்கு பிரியமான அன்னபானங்களை சித்தம் செய்து குண்டலம் முதலிய ஆபரணங்களை தரித்துக் கொண்டு பரிமாறுவார்களே, அப்படிப்பட்ட ராமன் காட்டில் கிடைக்கும் கசப்பு, புளி, துவர்ப்பு, கசப்பு முதலிய ரசங்களையும் பக்குவமாகாத ஆகாரங்களையும் புஜித்து எப்படி ஜீவிக்கப் போகிறான்? விலையற்ற நேர்த்தியான வஸ்திரங்களை தரித்து காம்பருந்த மல்லிகை புஷ்பங்கள் பரப்பின ஹம்சதூளிகா சயனத்தில் படுத்துக்கொண்டு பாடகர்களும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களும் கதை சொல்கிறவர்களும் சூழ்ந்திருக்க சுகமாய் நித்திரை செய்யும் என் ராமன் இப்போது காஷாயத்தையும் மரவுரையையும் மான்தோலையும் தரித்து கல்லும் முள்ளுகள் நிறைந்த பூமியில் படுத்து காட்டு மிருகங்களின் பயங்கரமான சப்தங்கள் செவியில் துளைக்க எப்படி நித்திரை செய்வான்? என்ன ஆச்சரியம்! ராமன் வனத்திற்கு போக வேண்டும் என்றாலும் பரதனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் இந்த யோசனை எவருக்கு தோன்றிற்று? ஒருவரும் நினைக்காததாகவும் இவ்வளவு குரூரமாகவும் இருக்கும் இந்த காரியத்தை யார் உற்பத்தி செய்தார்கள்? சீ, ஸ்திரீகளை சுட வேண்டும். ஐயோ, எல்லா ஸ்திரீகளையும் நிந்திக்கிறேனே. பரதனுடைய தாயான கைகேயி மாத்திரமல்லவா அதற்கு பாத்திரம்? கெட்ட எண்ணத்தை உடையவளே, உன் இஷ்டத்தை பூர்த்தி செய்வதிலேயே சிருஷ்டியுள்ளவளே, குரூர சுபாவம் உள்ளவளே, என்னை இம்சை செய்வதிலேயே சந்தோஷம் உள்ளவளே, என்னிடத்திலாவது எப்பொழுதும் ஹிதத்தை செய்யும் ராமனிடத்திலாவது இதுவரையிலும் உனக்கு என்ன குற்றம் தோன்றிற்று சொல். ராமன் பட்ட கஷ்டத்தை பார்த்த மாத்திரத்திலேயே பிதாக்கள் புத்திரர்களை கைவிடுவார்கள். பாரியைகள் தங்களிடத்தில் பிரியமுள்ள பர்த்தாக்களை கைவிடுவார்கள். சகல பிராணிகளுக்கும் உன்னிடத்தில் அடக்க முடியாத கோபம் உண்டாகும். ராமன் தேவகுமாரனைப் போல் சுபாவத்திலேயே மகா சௌந்தர்யம் உள்ளவன். அலங்காரங்களால் அவனுடைய அழகு இன்னும் விருத்தி அடையும். மதம் பிடித்த யானையைப் போல் இந்த நகரத்தை விட்டு அவன் வெளியே நடந்து போவதை நான் நினைத்தாவது சந்தோஷப்படுவேன். அவனை பார்க்கும்படியான பாக்கியத்தை நான் செய்யவில்லையே. அப்படி இந்த கண்களால் ஒரு தடவை பார்த்து விட்டால் என் தேகத்திற்கு ஒரு பெரிய பாரத்தை சுமந்திருக்கும் இந்த 60,000 வருஷங்களையும் உதறிவிட்டு யௌவன புருஷனாக மாட்டேனா? ராமன் காட்டிற்கு போன பிறகு நான் மரணமடைவது ஆச்சரியம் அல்ல. இந்த லோகத்தில் சூரியன் உதிக்காமல் பிராணிகள் ஜீவித்தாலும் ஜீவிக்கும். இந்திரன் மழை பெய்விக்காமல் பயிர்கள் வளர்ந்தாலும் வளரும். ராமனை பார்த்தவர்களும் பார்க்காதவர்களும் அவன் வனத்திற்கு போவதை பார்த்தவுடனேயே பிராணனை இழக்காமல் மாத்திரம் இருக்க மாட்டார்கள் என்று என் நிச்சயம். ராமன் இறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறவளே, என் ஹிதத்தை விரும்பாதவள், நீ எனக்கு சத்ரு, என்னை கொல்ல வந்த மிருத்யு. உன்னை வெகுகாலம் என் கிரகத்தில் வளர்த்து வந்தேன் அல்லவா? என்ன ஆச்சரியம்! குரூரமான விஷமுள்ள சர்பத்தை புத்தி மயங்கி மடியில் வைத்துக் கொண்டிருந்தேன். அது என்னை கடித்து கொல்லப் போகிறது. நீயும் பரதனும் என் பந்துக்களை கொன்றுவிட்டு என் சத்துருக்களின் க்ஷேமத்தால் சந்தோஷப்பட்டுக் கொண்டு
நானும் ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாத இந்த பட்டணத்தை, இந்த ராஜ்யத்தை சுகமாய் ஆளுங்கள். குரூரமான நடத்தை உள்ளவளே, உன் பதியினிடத்தில் இருக்க வேண்டிய மரியாதையை மறந்து இப்படி பேசத் துணிந்தாயல்லவா? ஏன் உன் பற்கள் தூள் தூளாக கீழே விழவில்லை? ராமன் ஒரு நாளும் ஒருவருக்காவது இதமில்லாத வார்த்தையாவது பிரியமில்லாத வார்த்தையாவது சொன்னதில்லை. குரூரமான வார்த்தைகளை சொல்வதையே அவன் அறியவே மாட்டான். சகல உத்தம குணங்களும் பொருந்தி இருக்கிறவென்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு எல்லோராலும் பிரியமாய் பேசிய ராமனிடத்தில் தோஷங்களை கற்பிக்கிறாயே. கேகேராஜனுடைய குலத்தை கெடுக்க வந்தவளே, நீ துக்கத்தால் உருகி போனாலும் சரி, நீ என்ன கோபித்தாலும் சரி, நீ இறந்து போனாலும் சரி, நீ 1000 சுக்கோள்களாய் வெடித்து மண்ணோடு மண்ணாய் போனாலும் சரி, உன் வார்த்தையை கேட்டு எனக்கு இதமில்லாத இந்த குரூரமான காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். நீ கத்தியை போல் குரூரமானவள், தப்பு ஸ்தோத்திரம் செய்கிறவள், சொல்ல முடியாத கெட்ட நடத்தை உள்ளவள், உன் குலத்தை நாசம் செய்கிறவள், என் பிராணனை வேரோடு அறுத்துவிட வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறவள். ஆகையால் நீ உயிரோடு இருப்பதில் எனக்கு இஷ்டமில்லை. உனக்கு சாவு வர காணோமே, நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். என் புத்திரனை விட்டு பிரிந்து எனக்கென்ன சுகம்? அப்படி உயிரோடு இருந்தாலும் உன்னிடத்தில் இது முதல் வெறுப்பை தவிர பிரியம் உண்டாகுமா? ஆகையால் நீ எனக்கு யாதொரு உபதிரவத்தையும் செய்ய வேண்டாம். உன் பாதங்களை தொட்டும் நமஸ்கரித்தும் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறேன், என்னிடத்தில் தயவு செய் என்று தசரதர் பூமண்டல சக்கரவர்த்தியாயிருந்தும் அவளை அடக்க சக்தி இல்லாமல் அவளிடத்தில் எல்லையற்ற பிரியத்தை வைத்து அதனால் அவளுக்கு வசப்பட்டு அனாதையைப் போல் இந்த பிரகாரம் நீ உயிரோடு இருக்க எனக்கு இஷ்டமில்லை. உன் பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கிறேன், தயவு செய் என்று தகாத வார்த்தைகளை பிதற்றிக் கொண்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கால்களை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் கைகையின் பாதங்களை பிடிக்க எத்தனித்துக் கொண்டு கீழே குனிந்து சோகத்தால் மூர்ச்சையடைந்து அவைகளை தொட முடியாமல் வேறற்ற மரம் போல் பூமியில் விழுந்தார். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.